கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கண்ணனெம்பெருமானுடைய ஆச்சரியமான விளையாட்டுக்களை அனுபவிப்பதற்காகவே ஸ்ரீமத் பாகவதம் என்பது வியாச பகவானாலேயே கொடுக்கப்பட்டு அது சுக்கராச்சாரியர் நன்றாக பரப்பப்பட்டது. ஆச்சரியமான கிரந்தம். கண்ணன் பெருமான் தன்னுடைய திருநாட்டை அலங்கரிக்கும் போது தான் இந்த பாகவதத்துக்குள்ளே எப்பொழுதுதான் உறைந்து இருக்கிறேன் என்று தெரிவித்தார். அதனாலேயே பாகவதத்துக்குண்டான பெருமை பெரியோர்களாலே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பாகவதத்தை வாசித்தால் கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால் இகலோக பலன். இந்த லோகத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ சாஸ்திர சம்மதமாக இருக்கக்கூடிய எது தேவையோ அது அத்தனையும் பகவானுடைய அனுகிரகத்தால் நமக்கு கிட்டுகிறது. நன்றாக வாழ்க்கை அமைகிறது. புத்திர பிராப்தி இல்லாதவர்கள், சந்தான பிராப்தி இல்லாதவர்கள் அந்த பிராப்தியை பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, சில பேருக்கு சுகப்பிரசவம் நடக்கணும்னாலே பாகவதத்தை வாசித்தாலே போறென்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட பாகவதத்திலே நாம் 10வது ஸ்கந்தத்தை அனுபவிக்க பெற்றோம். அந்த 10வது ஸ்கந்தம் தான் கடைசியா பார்த்தது. குச்சேனுடைய சரித்திரம், சுதாமா என்கிற குச்சேனுடைய சரித்திரம். அந்த சரித்திரத்திலே பகவான்கிட்ட எதையும் பிரார்த்திக்காமல் இருக்க செய்தே அந்த சுதாமாவுக்கு தன்னுடைய எண்ணத்தின்படி அனைத்தும் கிட்டியது. தன்னுடைய எண்ணத்தின்படினால் தனக்கு அது வேண்டும் என்கிற அபிப்பிராயம் இல்லை. தன்னுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய அவள் கேட்டால், குழந்தைகள் தான் இந்த மாதிரி சிரமப்பட்டு இருக்காளே, பாலே இல்லாம இருக்கு, அந்த சிரமப்பட்டதுக்கு மாத்திரம் காரணம் அல்ல, இந்த சிரமப்படுகிறாய்ங்கிற எண்ணம் ஊருக்கு தெரிந்தால், ஓ கண்ணனுடைய நண்பன் குச்சேரன் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இருக்கான், கண்ணன் பார்த்துட்டு பேசாம இருக்கானேன்னு ஒரு அவச்சொல் கண்ணனுக்கு ஏற்படுமோனோ. அதனால அவன் அந்த அவச்சொல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீ போய் உன்னுடைய நண்பனிடத்தில் பிரார்த்தி என்று குச்சேனுடைய தர்மபத்தினி சொல்ல, மேற்கொண்டு அவர் கேட்பதற்காகத்தான் வந்தார். வரும்போது அந்த எண்ணத்தோடு இருந்தது. ஆனால் வந்து பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய சன்னிவேஷம் என்ன, அங்க உபச்சாரம் என்ன, அங்க தன்னுடைய நண்பனான கண்ணனோடு பழகிய விதம் என்ன, இதையெல்லாம் பார்க்கும்போது தனக்கு கேட்கணும்னு தோணலை. பிரதானமாக தன்னுடைய ஆச்சாரியனான சாந்திவினி முனி அவரிடத்திலே எப்படி நடந்து கொண்டோம், அவர் நமக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணினார், நீங்கள் இருவரும் மிகவும் நன்றாக இருப்பீர்கள் என்று ஆசீர்வாதம் பண்ணபடியால் நாம் நன்னா இருக்குமோனோ என்று கண்ணன் அந்த வார்த்தையை சொன்னபடியாலே மேற்கொண்டு சுதாமாவளை எதுவுமே பேச முடியாமல் போயிட்டு அவரும் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியா என்னை பார்க்க வந்தாய், எதுவும் கொண்டு வரவில்லையா என்று கேட்க, தன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய அவுள் பொரியை எடுத்து கொடுக்க, அதை நன்னா உண்டு, திருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு நான் கிளம்பினேன்னு சொல்லி கிளம்பினார். ஒரு வழியிலேயே தான் நினைக்கிறார், அந்த வழியிலேயே நல்ல வேலை நான் கேட்காம இருந்து நல்லதா போயிடுத்துனார். நாம தான் நினைப்போம், கேட்டிருக்கணும் போனோம், ஏ கிருஷ்ணா நான் சிரமப்பட்டு இருக்கேன், என் சிரமத்துக்கு ஏதாவது உதவி பெறலாமன்னு கேட்டுக்கலாமோன்னா நாம கேட்போம். ஆனா குச்சேலன் கேட்கல. கேட்காம இருந்தது எவ்வளவு நன்மை. இப்படி கேட்டிருந்தால் நண்பனுக்கு உண்டான ஒரு விலையை பேசியிருப்பேன். அந்த விலை பேசப்படாது. நண்பனுக்கு விலை உண்டானா கிடையாது. அதனால பேசாம இருந்தது நல்லதா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்த உடனே, ஊருக்கு வந்த உடனே நம்ம ஊரான்னு சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஊரே மாறி இருக்கு. தன்னுடைய வீடு வெறும் குடிசையா இருந்துச்சு, பெரிய பெரிய திருமாளிகை ஆயிடுச்சு. அங்கு இருக்கிறவர்கள்லாம் எப்படி இருக்காருன்னா, தன்னுடைய தர்மபத்தினியானவள் இந்திராணியை போல இருக்கிறார். அந்த இந்திராணிக்கு சேவகை செய்யும்படியாக ஒரு சில வேலையாட்கள் அவெல்லாம் இருந்துட்டு இருக்கா.
பார்த்த உடனே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு இருக்கச்சே அந்த தர்மபத்தினி கேட்கிறா, என்ன கேட்டால் கண்ணனிடத்துல இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்காருன்னா அத்தனையும் அவர் பார்த்துட்டு இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை, கண்ணனுடைய நினைவுதான் முக்கியம், அந்த நினைவோடையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பூர்த்தியா வர்ணம் பண்ணார், அதிலேயே சளைத்தார், அதிலேயே பூர்த்தியா இந்த வாழ்நாள் கழித்தார் தான் சரித்திரம் சொல்லுகிறது. அதோடு 10வது ஸ்கந்தம் முடிவு பெற்றது. அதுக்கு மேல 11வது ஸ்கந்தம், ஆச்சரியமான ஸ்கந்தம். அந்த ஸ்கந்தத்திலே கண்ணன் என்ன தெரிகிறார்னா, ஆயிடுத்து வந்த காரியம் ஆயிடுத்து, இனிமே கிளம்பணும், கிளம்ப வேண்டும், அதான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும். ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா நாகபரியங்கமுஸ்ருத்த அகத்தோ மதுராபுரம்னு இனிமே ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிளம்பி போகணும் என்கிற எண்ணத்தோடு, ஏன்னா 120 வருஷங்கள் ஆயிடுச்சு, 120 வருஷங்கள் ஆனோடனே அதுக்கு மேற்கொண்டு இங்க இருக்க வேண்டாமன்னு கிளம்புறன்ற அபிப்பிராயம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நிலையை எடுத்துட்டார். ஆனா அதற்கு முன்னாடியே பிரம்மா என்ன பண்றார், ஆள் அனுப்புறார், வந்த கண்ணா வந்த விஷயம் முடிஞ்சிட்டு நீ என்ன வந்துக்கிறான், இனிமே எதிர்குலத்துல பிறந்த, எதிர்குலத்துல எதற்காக பிறந்தையோ அந்த காரியம் முடிஞ்சிருத்து, இனிமேல் நீ ஸ்ரீவைகுண்டம் வரலாம் என்று ஆளை அனுப்புறார். பிரம்மாவே வரார். இதெல்லாம் நன்னு இருக்கச்சு பெருமாளுடைய திருவுள்ளத்திலே என்னது சங்கல்பம் எடுத்துட்டார். என்னன்னு சங்கல்பம், ஒண்ணு இல்ல, ஆச்சரியமான அதற்காக ஒரு திட்டத்தை போட்டார். அந்த திட்டம் ஆச்சரியமான சித்தம். அதைத்தான் அந்த திட்டத்தை தான் 11வது ஸ்கந்தத்தை தெரிவிக்கிறார். ஆச்சரியமா கண்ணும். ஏன்னா எதுகுலத்தவர்கள் யாதவர்கள்னு பேர். அந்த எதுகுலத்தவர்களுக்கு இல்லையா, அவளுக்கு ரொம்ப செருக்கு. எதனால செருக்குன்னா கண்ணனம்பெருமான் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, நன்மையே இருக்கு அப்படின்னு அதையே காரணமாக வைத்துக் கொண்டு செருக்காயிடுத்து. அந்த செருக்குன்னு என்ன பண்ணார், இப்ப இந்த எதுகுலம் அழியணும், தானும் கிளம்பி போகணும், இதற்காகத்தான் பெரிய திட்டம் திட்டார் கண்ணனன். என்ன திட்டம்னா யோசிச்சா அதற்கு தகுந்தாற் போல ஒரு திட்டம் நிறைவேறியது. என்ன திட்டம் வந்தா, எதுகுலத்தவர் அத்தனை பேரும் துவாரகைக்கு பக்கத்துல தான் ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கா. துவாரகைக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருக்கா. அப்ப விஸ்வாமித்திர முதலான ரிஷிகள்லாம் என்ன பண்றாங்க, யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. பண்ணிட்டு இருக்கச்சே தபஸ்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே அங்க இவாள்லாம் போறா. இந்த எதுகுலத்து குழந்தைகள்லாம் அங்க போறா. பெரிய பெரிய குழந்தைகள் இருக்கா, சின்னவாள் இருக்கா, எல்லாமே 2 பேரும் போறா. போயிடுச்சே என்ன பண்றான்னா பெரிய வேடிக்கையா ஒண்ணு பண்றா. அந்த வேடிக்கையா பண்ணதுதான் பெரிய அபச்சாரமா போய் கடைசியில என்ன ஆயிடுத்து, எதுகுலம் நாசம் அடைவதற்கு அதுவே பிரதானமா ஆயிடுத்து. என்ன பண்ணினான்னா, கண்ணன் சமந்தகமணி சத்ராஜித்தின் பார்த்தோம்னு அந்த சமந்தகமணி, அந்த சமந்தகமணியை கொண்டு வருவதற்காக ஜாம்பவானுல சண்டை போட்டு சமந்தமணியை பெற்றுக்கொண்டு மேற்கொண்டு சத்ராஜத்திற்கு கொடுத்தாலும் தெரியறது. அதுக்கப்புறம் சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிட்டார் தெரியறது. அதே போல அங்க இருக்க ஒரு ஜாம்பவாவுடைய பெண் ஜாம்பவதின்னு பேரு, அவளையும் கல்யாணம் பண்ணிட்டார். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தான். அந்த குழந்தைக்கு பேரு சாம்பவன்னு பேரு. சாம்பவன்னு பேரு. ஜாம்பவதியோட பெண்ணுக்கு குழந்தைக்கு சாம்பவதின்னு பேரு. இவெல்லாம் இந்த யாதவாலாம் என்ன பண்ணா, அந்த சாம்பவதிங்கிற ஆண்மகனுக்கு பெண்மில்லை ஆண்மகனுக்கு பெண் வேஷம் இட்டு வயத்துல உலக்கைய கட்டி வச்சு நேரா தபஸ் பண்ணிட்டு இருக்காளனும். விஸ்வாமித்தர் முதலான ரிஷிகள்லாம் அவ முன்னாடி போய் நிறுத்தி என்ன பண்றா, இவ பெண்ணே இல்ல ஆண், சாம்பவன்னு பேரு. அந்த ஆணானவனுக்கு பெண்ணான வேஷம் இட்டு இந்த வயத்திலே உலக்கையை நல்லா கட்டி, இவ கர்ப்பவதியா இருக்கா, இந்த பெண்ணு அந்த கர்ப்பவதியா இருக்கா, அதனால இவளுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு தெரியல, ஏ ரிஷியே உன்னுடைய தவ வலிமையாலே இது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்று சொல்லும். ஏன்னா இவனுக்கோ வெட்கமா இருக்கு, இவ பெண்ணானபடியால அவ பெண் இல்ல ஆண். ஆனா இவெல்லாம் என்ன சொல்றன்னா, இவ பெண்ணானபடியால வெட்கமா இருக்கு, வெட்கமா இருக்கிறபடியாலே ஏ ரிஷிகளே நீங்க பார்த்து என்ன பண்ணுங்க, இது ஆண் மகனா பெண் மகனா உள்ள வயத்துல இருக்குது பார்த்து சொல்லுங்கோன்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், பரிகாசம் பண்றான்னு பேரு. அவளை பரிகாசம் பண்றான். உண்மையிலே ஆண்மகனுக்கு பெண் வேஷம் இட்டு இருக்கிறான், வயத்திலே உலக்கையை கட்டி இருக்கிறார்கள். இப்படி இருக்க செய்து இந்த மாதிரி ஒரு ரிஷிகிட்ட அபச்சாரப்படலாமா? அபச்சாரப்படப்படாது.
ஆனா இவ அவதாரப்பட்டா யாதவாள்லாம் இந்த மாதிரி ரிஷிகிட்ட போய் கேட்டிருக்கா. கேட்ட உடனே விஸ்வாமித்திரன் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கா. சகலமும் அறிந்தவர் அவர். அப்படி இருக்க செய்து அவர் பார்த்தாரு, ஓ இவாள் பரிகாசம் பண்றதுக்கா வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவ என்ன பண்ணா, உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு யாதவாளை பார்த்து கேட்கறான். சந்தேகம் இந்த ஆண் மகனா பெண் மகனா, இந்த பெண்மணி கர்ப்பமா இருக்கா? அடிய மறுபடியும் சொல்றேன், பெண்மணின்னா பெண்மணி இல்ல அவ, அவ ஆண்மகன் தான், சாம்பவன் பேரு. அந்த சாம்பவனுக்கு பெண் வேஷம் இட்டு கொண்டு வயிற்றுல உலக்க கட்டிட்டு ஐஷன் போயிருக்கா கர்ப்பம்னு சொல்லிட்டு. அப்படி போயிருக்கச்சது இந்த மாதிரி வேணும்னே உலக்கைய கட்டு வச்சிருக்காரு நல்லா தெரிஞ்சுட்டார். விஸ்வாமித்திரர் தெரிஞ்சுட்டு அவர் கோபம் வந்துட்டு, அபாரமான கோபம் வந்துட்டு. கோபம் வந்த உடனே உங்களுக்கு என்ன சந்தேகம், இது பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையான்னு தானே சனம் சந்தேகம். ஒண்ணுமில்ல, இந்த பெண்ணுக்கு முசலம் பிறக்க போகுதுன்னு சொன்னார். முசலம், முசலம்னா உலக்கைன்னு அர்த்தம். முசலகிசலம்னு ஒரு கிரந்தமே இருக்கு. முசலகிசலம்னு ஒரு கிரந்தமே இருக்கு. அழகிய இவர் பண்ணியிருக்கார், பாதிகேசரி அழகிய மனவாளஜியர் பண்ணியிருக்கார் முசலகிசலம். எதுக்கு சொல்ல வந்தன, முசலம் பிறக்க போறதுன்னு சொன்னா, முசலம்னா உலக்கை, உலக்க பிறக்க போறதுன்னு சொன்னா, ஏன்னா உள்ளுக்குள்ள உலக்கு இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியுது, விஸ்வாமித்திரருக்கு தெரியுது. உலக்க பிறக்க போறதுன்னு சொல்லிட்டா. சொன்ன உடனே நிஜமாவே அவளோ, அவள் பெண் அல்ல ஆண், ஆணாக இருக்க செய்து உலக்கைய பிரசவிச்சுட்டான். அந்த ஆண் மகன் உலக்கைய பிரசவிச்சுட்டாங்க. உலக்கையே பறந்துட்டு அவன் வயத்துல இருந்து என்ன பண்ணுது, உலக்கையே பறந்துட்டு. விஸ்வாமித்திரோட வார்த்தை பொய்யாகாம ஒரு ஆண் மகன் பிரசவிக்கிறான், பிரசவிப்பது உண்டா? கிடையாது. பெண் தானே பிரசவிப்பா, ஆண் பிரசவிக்க மாட்டார்களே. ஆனா இந்த சாம்பவன் என்கிற ஆண் மகன் பிரசவிச்சுட்டான், உலக்கைய பிரசவிச்சுட்டு இருக்கான். உடனே இந்த யாதவாருக்கெல்லாம் சந்தேகம் வந்துட்டு, பயம் வந்துட்டு. ஓ ரிஷியுடைய வாக்கு உண்மையாயிடுத்தே. அது மட்டும் இல்ல, இந்த ரிஷி வாக்கு என்னதுமா சொன்னார், இந்த வழக்க பறக்க போறது, உலக்க பிறக்கிறது மட்டும் இல்ல, அந்த வழக்கையாலே உங்களுடைய குலம் நாசம் அடைய போறதுன்னு இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டார் விஸ்வாமித்திரன். அவ்வளவு கோபம் விஸ்வாமித்திரருக்கு. இந்த வழக்கையாலே உங்களுடைய குலமே நாசம் அடைய போகுதுன்னு சொன்ன உடனே இப்ப பயம் வந்துடுத்து யாதவாருக்கு, அத்தனை பேருக்கும் எதிர்குலத்தவர்களுக்கு. நேரா இதை கொண்டு போய் ராஜாட்ட கொண்டு போய் காமிச்சா. ராஜா, ராஜா இந்த மாதிரி நாங்க பண்ணினோம், பண்ணினபடியால உலக்கை இவனுக்கு பிறந்திருக்கு, இப்ப என்ன பண்ணலாம், விஸ்வாமித்திரர் வேற எனக்கு சாபம் கொடுத்திருக்காரு, இந்த உலக்கையாலே உங்களுடைய குலமே நாசமடைய போகுதுன்னு ஒரு சாபம் விட்டுருக்கார், என்ன பண்ணலான்னு கேட்ட ராஜா யோசனை பண்ணார். யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணார், ஒன்னும் இல்ல, இந்த வழக்கையை நன்னா தூள் தூளா பண்ணுங்க. தூள் தூளா பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், நன்னா பொடிப்படியா பண்ணுங்க. நன்னா பொடிப்படியா பண்ணி அந்த பொடிப்படியா தன்னை பண்ணியிருக்கணும்னா அந்த பண்ணின பொடியை கொண்டு போய் சமுத்திரத்தை கொண்டு போய் போட்டுங்க. அதான் சூர்ணம், மொத்தமும் சூர்ணம் தான் பண்ணுங்க. சூர்ணமா பண்ணிட்டு சமுத்திரத்தை கொண்டு போய் போட்டுருங்கோ அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி என்ன பண்ணா, சமுத்திரத்தை கொண்டு போய் போட்டா. ஆனா உலக்கையில ரெண்டு பாகம் இருக்கு, மேல் பாகம் கீழ் பாகம். அதுல ஒரு பாகத்துல ஒரு இரும்பு வளையத்தை போட்டு பண்ணிருப்பாங்க. இரும்பு வளையத்தை போட்டு உலக்கத்துக்கு ஒரு பாகத்துல இருக்கும், இன்னொரு பாகம் பூர்த்தியா கட்டையாவே இருக்கும், உலக்க கட்டையாவே இருக்கும். கட்டையா இருக்கக்கூடிய பாகத்தை நன்னா தூள் தூளாகி என்ன பண்ணா சமுத்திரத்துல போட்டா. அதே போல அந்த உருண்டையா இருக்கும் போது இரும்பு துண்டு, அந்த இரும்பு துண்டையை எடுத்து கடல்ல போட்டா, சமுத்திரத்துல போட்டா. சமுத்திரத்துல போட்ட உடனே சரின்னு அவ சொன்ன வரையும் போட்டோன்னே இனிமே நமக்கு இன்னும் கவலை இல்லை. மரப்பகுதியும் அந்த கட்டையாக இருக்கக்கூடிய பகுதியும் கடல்ல போயிடுத்து. அந்த கட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இரும்பு துண்டு எல்லாம் அங்க போயிடுத்து அப்படின்னு போயிடுத்துன்னு கவலை இல்லாம இருந்தா. அது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மரத்துகள்கள் எல்லாம் நன்னா அலையில அடிச்சுட்டு வந்து கரையில ஒதுங்கிடுது. கரையில ஒதுங்கி அந்த கரையில ஒதுங்கின அந்த மரத்துகள்களையே விதையாக கொண்டு கோரை பொருட்கள் கரை முழுவதும் நன்னா கோரை பொருட்கள் நன்னா முளைச்சு விட்டு. கோரை பொருட்கள் தெரியுது இல்லையா, கோரை பொருட்கள், அந்த கோரை பொருட்கள் நன்னா முளைச்சு விட்டு. இது ஒரு பக்கம். அதாவது உலக்கையில இருக்கக்கூடிய கட்டை, அந்த கட்டையை பொடியாக பண்ணி அந்த பொடியை கடல்ல வீசிட்டா. அது அப்படியே அலையில அழைத்து அடித்துட்டு வந்து அந்த பொடி, அந்த மரக்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொடியானது அதுவே விதையாக வைத்துக் கொண்டு கோரை பற்களாக அந்த சமுத்திரத்தின் கரையிலே எல்லாம் முளைச்சு விட்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த இரும்பு வளையம் இருக்கணும், அந்த இரும்பு வளையத்தை ஒரு மீன் சாப்பிட்டு.
அது என்னமோ நடிச்சா இந்த மீன் சாப்பிட்டு சாப்பிட்டபடியாலே அந்த மீனை ஒரு வேடவன் முடிச்சிருக்கான். அந்த மீனவன் ஒரு வேடன் முடிச்சிருக்கான். பிடிச்ச உடனே அதை கொண்டு வந்து நேரம் முடிச்சாலும் கொண்டு வந்து அறுத்து பண்ணணும். அறுத்து பார்த்தா அதுல வந்து என்ன இருக்கு, அந்த வலையும் இரும்பு வலையும் இருக்கு. இரும்பு வலை இருந்த உடனே அந்த துண்டு கிடைச்சவன் என்ன பண்ணா, அதை அப்படியே நன்னா அந்த இரும்பு துண்டை நன்னா தீட்டி 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 திணி தான் அம்பு வச்சுட்டு இருப்பானோ. என்ன அம்பு? வேடனுக்கு உண்டான தன்மை என்ன? அன்பு. அந்த அம்புல என்ன பண்ணா, அந்த இரும்பு பகுதியை கொண்டு போய் அம்பின் நுழையில கொண்டு போய் வச்சு தச்சிட்டான். அம்புல நுழையனா அந்த இரும்பு துண்டை வச்சதான் யார் மேல அடிச்சனா அப்படி போய் குத்துக்கணும். அதனால அதுல வச்சு கொண்டு அதுல வச்சுட்டா. இது ரெண்டு நடந்திருக்கு. ஒரு பக்கம் இந்த கட்டையாக இருக்கக்கூடியதெல்லாம் சூர்ணமாக்கி பொடியாக்கி சமுத்திரத்தில் எரிஞ்ச உடனே அது அத்தனையும் சமுத்திர கரைக்கு வந்து அதையே விதையாக கொண்டு கோரை பொருட்களாக மாறிடுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த இரும்பு வளையமாக இருக்கக்கூடிய இரும்பு துண்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அதை வேடவன் எடுத்து ஒரு மீன் சாப்பிட மீனிலிருந்து வேடவன் எடுத்து அதை தன்னுடைய அம்பின் நுழையிலே வைத்துக் கொண்டான். இது ஒரு பக்கம். இப்ப இந்த என்ன இதுமா, அந்த அம்பு இருக்கணும் வேடன். அந்த வேடன் தான் கண்ணன் புறப்பட்டு போவது, ஸ்ரீவைகுண்டம் புறப்பட்டு போவதற்கு காரணமே அந்த வேடன் விட்ட அம்புதான். அந்த அம்புதான் பிரதானமா வைத்துக் கொண்டு அதை விட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் என்ன தெரியுது, எதிர்குலத்துடைய சாபம் என்ன? இவருக்கு ஒரு சாபம் இருக்கணும். விஸ்வாமித்திரர் இந்த உலக்கையாலே உங்களுக்கு குளம் அழிய போறதுன்னு தெரிவித்தாரணும். அப்போ உலக்கையாலே குளம் அழிய போறதுன்னா ஒண்ணு கட்டை கோரப்பற்களா மாறிடுது, இன்னொன்னு இரும்பு துண்டு. அது என்ன மாறிட்டு அம்புல வைத்து அது அம்பு விடுவதற்குண்டானவர்களை வேடன் வைத்துக் கொண்டான். தெரியாது. அந்த வேடன் தான் அம்பை விட்டு கண்ணனன் பெருமான் பரமபதம் போய்வதற்குண்டான காரணம் மேற்கொண்டு அது பின்னாடி பார்ப்போம். மேற்கொண்டு ஏன்னா அதை தைத்த உடனே தான், அந்த அம்பை விட்ட உடனே தான் அது பகவான் கண்ணனுடைய கால் கட்டவரல பட்டு அதுவே காரணமாக கொண்டு அவர் பரமபதம் போகிறார்னு மேல சரித்திரம் பார்க்க போறோம். அதை மேற்கொண்டு சரித்திரம் பார்க்க போறோம். அந்த இடம் வரைச்சா அப்ப வேடன் விட்டு அம்பாலேயே புறப்பட்டு போகிறான்னு முடிவு பண்ணா இல்லையா? இந்த கதையை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதுதான் அடிப்படை. ஏன்னா விஸ்வாமித்திரர் இட்ட சாபம், அந்த சாபம் என்ன ஆயிடுச்சுன்னா எதுகுலமே அழியுது. எதனால் அழியது? இது எதுகுலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணா, எல்லாம் அகங்காரம் அமகாரம் பிடித்தவர்கள். அந்த கண்ணனன் பெருமான் நம்மோடு இருக்கான அகங்காரத்தாலே என்னென்ன பரிகாசம் பண்ணுவோம், அந்த பரிகாசம் பண்ணபடியாலே உலக்கையாலே அடிய போன்னு சொல்றாரு இல்லையா? அப்படிப்பட்ட சாபத்தை கண்ணனை வாங்கிட்டாரோ. கண்ணனுக்கு உண்டா சுவாமின்னா, அவரும் அதே எதிர்குலத்துலதானே பிறந்திருக்காரு. அவரும் சேர்ந்து கிளம்பி போக வேண்டியதுன்னு அடிய போறதும் சொல்ல முடியாது. கிளம்பி போக வேண்டியதுன்னு அப்படின்னு தெரிகிறார் பகவான். இத்தனையும் இந்த சுவாமி இத்தனையும் தெரிஞ்சுட்டுதான் பெரிய திட்டத்தை போட்டிருக்காரு. ஏன்னா எதுகுலம் அடையணும், தானும் கிளம்பி போகணும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணுமோனோ. ராமாவதாரத்திலும் கிளம்பி போவதற்குண்டான காரணம் உண்டு, கிருஷ்ணாவதாரத்திலும் கிளம்பி போவதற்குண்டான காரணம் உண்டு. ராமாவதாரத்தை கிளம்பி போவதற்கு காரணம் ஒரு ரிஷி, அதுவும் லக்ஷ்மணனே பிரதான காரணமாயிடுறார். அதே போல கிருஷ்ணாவதாரத்துல தானே அதுக்குண்டான ஒரு வழியை பண்றாரு. என்ன பண்ற, விஸ்வாமித்திர வைத்துக் கொண்டு ஒரு சாபம் போட்டு அதுக்கப்புறம் கிளம்புறான்னு தெரியறது. சரி சுவாமி, இதெல்லாம் அவன்கிட்ட சாபம். இது இத்தனை தெரிஞ்சிடு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்படின்னா பிராபாச சமுத்திரம், சாபாத்திர பிராபாச சேத்திரம்னு ஒரு சேத்திரம். அந்த பிராபாச சேத்திரத்துக்கு புறப்படுறான். எங்க இருக்குன்னா குஜராத்ல விராவல்னு ஒரு இடம் இருக்கு. குஜராத்ல விராவல் அது பெரிய தொழில் பண்ணக்கூடிய நகரம். அது குஜராத்ல விராவல்ன்ற ஒரு இடத்துல பெரிய தொழில் பண்ணக்கூடிய இடம். அந்த விராவலுக்கு பக்கத்துலதான் பிராபாச சேத்திரம் இருக்கு. அந்த பிராபாச சேத்திரத்துல தான் கண்ணன் பெருமான் எங்க கிளம்புறான், ஸ்ரீவைகுண்டம் கிளம்புறார். இப்போ நீங்க அந்த பிராபாச சேத்திரம் போனீங்கன்னா அங்க பெரிய பளிங்கு கல், பளிங்கு கல்லாக நல்ல வெள்ளையா இருக்கும். பளிங்கு கல்லால வெள்ளையா கண்ணன் பெருமான் சயன திருக்கோணத்துல இருக்கார். சயன திருக்கோணத்திலே இருக்கக்கூடிய அந்த திருக்கோணத்துல அங்க பண்ணி வச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, ஒரு திருவடியை மடக்கி கொண்டு மற்றொரு திருவடியை அந்த திருவடி மேலே வைத்துக் கொண்டு கால் மேல கால் போட்டு கொண்டு மரத்திற்கு ஒரு கிளைக்கு பின்னாடி இருந்தார். மரத்தினுடைய கிளை இருக்கணும், அந்த மரத்துக்கு பின்னாடி கிளையில இருந்துட்டு இருக்காரு.
அந்த கில்லாடி இருந்துட்டு மரம் எல்லாம் மறைச்சுட்டு, மரத்துடைய கிளை மறைச்சு விட்டு, ஆனா அந்த மரத்துடைய கிளையில கடைசியில இந்த கால் திருடி நீட்டின்னு தரணும். அந்த திருடி நீட்டின்னு இருக்க அந்த கட்டவரல் வெளில தெரியுது. அந்த கட்டவரல் வெளில தெரிஞ்ச உடனே அந்த கட்டவரலை பார்த்து, ஓ இது மான்குட்டியோன்னு நினைச்சுட்டு அந்த வேடன் என்ன பண்ணா, மான்குட்டிதான் வேடன் வேட்டையாடுவதற்கு உண்டான தன்மை. அதான் என்ன பண்ணான்னா, அந்த மான்குட்டின்னு நினைச்சுட்டு தன்னுடைய அம்பாலை, எந்த அம்பாலே ஒரு இரும்பு துண்டு கிடைச்சிட்டோம். விஸ்வாமித்திர சாபம் இட்டார். அந்த சாபத்தாலே உலக்கையில் இருக்கக்கூடிய இரும்பு துண்டு, அந்த இரும்பு துண்டை இவன் நன்னா சாணம் பிடித்து அதை கூர்மையாக்கி தன்னுடைய அம்பிலை தைத்து கொண்டானோ, அதே அம்புதான் போய் தைத்திருக்கு. அப்ப என்னன்னா, யாதவ குலம் அழிவதற்கு இவரே திட்டம் போட்டு, இவர் அந்த அழிவதற்குண்டான காரணமும் இவராக இருந்தபடியாலும் இவரும் சேர்த்து கிளம்ப வேண்டியதுன. அந்த கிளம்புவதற்குண்டான ஒரு காரணம் வேணுமோனோ, அந்த காரணம் யாரு? வேடன். அது உலக்கை. அந்த உலக்கையில இருக்க பொடியில இருக்க கோரப்பறக்கிற விஷயம் பின்னாடி பார்ப்போம். இதே பின்னாடி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு முன்னாடியே இந்த கதையை சொல்லிட்டேன்னா இது என்னமா அங்க வந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கு. எதுவும் சொல்ல வந்தேன்னா, அந்த வேடன் அந்த இரும்பு துண்டை எடுத்துதான் அந்த வைத்து கூட, அந்த அம்புல வைத்து கூடதான் அந்த பெருமாவுடைய கால் கட்ட வரல அப்படியே வேடன் விடுறாரு. அது போய் தைத்தது. அப்படியே தைத்த உடனே அதையே காரணமாக கொண்டு பெருமாள் சீவையில கிளம்பி வரார். இந்த அப்ப தைத்த உடனே காரணமாக சீவை. இப்ப பிராபாச கஷேத்திரம்னு பேரு. பிராபா கஷேத்திரம் இதெல்லாம் நடந்ததுன்னு இதற்கு மேலே இதெல்லாம் 11ஆம் ஸ்கந்தத்துல நடக்கிறது. இதுக்கு மேல 11ஆம் ஸ்கந்தத்துல இறுதி கடைசியில என்னன்னு சொல்ல போறாருக்கோ. அடுத்து கண்ணன் புறப்படணும். கண்ணன் புறப்படணும் போனோம். அவர் எடுத்த புறப்படணும் முடிவெடுத்த உடனே உத்தவர் கிருஷ்ணாவதாரத்துல 7 விஸ்வரூபங்கள் பகவான் காட்டியிருக்கார். 7 விஸ்வரூபங்கள். அந்த 7 விஸ்வரூபத்திலே கடைசி விஸ்வரூபம் யாருக்கு காமிச்சாரு? உத்தவருக்கு. உத்தவர் இதெல்லாம் முந்தி திருவல்லிக்கேணி பார்சா சன்னத்திலே அடி சிறு வயசுல இருக்கும்போது, திருவல்லிக்கேணி இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. திருவல்லிக்கேணி பார்சா சன்னதியிலே ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாடி பெரிய படங்கள் மாட்டியிருப்பா. கண்ணனுடைய 7 விஸ்வரூபங்கள் என்னென்னு மாட்டி வச்சிருப்பா. அதுல ஒவ்வொன்றும் முதல் விஸ்வரூபம் யசோதைக்கு தன் வாயில மண்ணு போட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்டு வாயை திறக்கச்சு அந்த விஸ்வரூபம் காமிக்கிறார். கடைசி விஸ்வரூபம் எதுன்னா உத்தவருக்கு காமிக்கக்கூடிய அந்த உத்தவரை பிரார்த்திக்கிறார். நீ கிளம்பி போயாச்சுன்னா நான் என்ன பண்றது, ஏது பண்றது? ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான சம்பாதம் ஒண்ணு இருக்கு. சம்பாதம்னா உத்தவ கிருஷ்ண சம்பாதம்னு பேர். உத்தவ கிருஷ்ண சம்பாதம்னு. உத்தவர் கண்ணனை விட்டு பிரிய மாட்டாமல் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணா நீ கிளம்பி போயிட்டேன்னா நான் என்ன பண்றது, நான் ஏது பண்றது, நான் என்னால இருக்கவும் முடியாது அப்படின்னு பேசச்சு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவ பிரார்த்திக்கிறார். தேவர்களாகட்டும் பிரம்மாவட்டும் எல்லாம் கண்ணா வந்த காரியமாயிடுது, கிளம்பியாச்சாலையா அப்ப இருக்கச்சு உத்தவர் பிரார்த்திக்கிறார். நீ கிளம்பப்படாது, இங்கே இருக்கணும். அப்ப பிரார்த்திக்கிறார். உத்தவர் பிரார்த்திக்கிறார், உன்னை விட்டு என்னால பிரிய முடியாது. அப்பதான் உத்தவருக்கு தெரிகிற நான் என்னை சேவிக்கணும்னா பாகவதத்தில் சேவித்துக் கொள்ளலாம். அவர் தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான இது சொல்ல வந்தா, அப்ப உத்தவர் பிரார்த்திக்கச்சே அந்த உத்தவருக்கு நிறைய உபதேசம் பண்றார். என்னென்ன உபதேசமோ அத்தனை உபதேசம் பண்றார். ஏன்னா இங்க இருக்கிறவாளும் கூப்பிடுறா, ஆயிரத்தி சுவாமி வாரும், வைகுண்டத்துக்கு வாரும் கூப்பிடுறார். ஏன்னா எல்லாரையும் அனுகிரகிக்கணுமோ உத்தவரையா இருக்கணும். நீங்க எப்போ சீவைக்கும் புறப்பட போறீர் அப்படின்னு அனைவரும் காத்துட்டு இருக்காரு. அங்க நித்திய சூரிகள் என்ன, அதே மாதிரி தேவர்கள் என்ன, இவெல்லாம் காத்துட்டு இருக்காரியா? காத்துட்டு இருக்கிறதுக்கு அப்ப பிரம்மா சொல்றாரு, அவசியம் என்ன தெரிவிக்கிறார்? அவசியம் நான் வைகுண்டத்துக்கு வருகிறோம். கண்ணன் சொல்றான், அவசியம் நான் வைகுண்டத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உத்தவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அவர்தான் பிரார்த்திக்கிறார், போக வேண்டான்னு. அப்ப உத்தவரே உன்னை விட்டுட்டு இம்மால முடியாது அப்படின்னு யாரு? கண்ணனும் சொல்றாரு. ஆனா கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப உத்தவர்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, உத்தவா நீ வைராக்கியத்தை பற்றியும் தியாகத்தை பற்றியும் பெரிய உபதேசம் பண்றார். வைராக்கியத்தை பற்றியும் தியாகத்தை பற்றியும் பெரிய உபதேசம் பண்ற. எதுலயும் நீ ஆசையை வைக்காதேன்ற உத்தவரை பார்த்து கண்ணன் சொல்றார், நீ எதுலயும் ஆசையை வைக்காதே. ஏன்னா அது மட்டும் இல்ல, என்னிடத்தில் ஆசை வைக்காதுன்றார்.
என்னிடத்துல இப்ப நமக்கு என்ன தோணும்னா, அப்ப கண்ணனிடத்துல ஆசை வைக்கப்படாது சுவாமி, அதை நான் சொல்றேன். அப்படி அர்த்தம் இல்லை. அந்த திருமேனியோடு இங்கதான் இருக்கணும்னு நீ சொல்லிட்டு இருக்கணும், அந்த ஆசையை வைக்காதன்ற. நீ இந்த திருமேனியோடு எனக்கு பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னா அந்த ஆசையை வைக்காத. ஆனா பகவான் மேல ஆசை வைக்கணும். இந்த திருமேனியோடு என் பக்கத்துல இருக்கணும் நினைக்கிறியனோ அந்த அந்த வைராக்கியத்தை வச்சுக்கோ. ஏன்னா எதிலையும் ஆசை வைக்க கூடாதுன்றதே கண்ணன். ஏன்னா நாம சமாதானம் என்னமோ எதிலையும் ஆசை வைக்க கூடாது, எதிலையும் ஆசை கூடாது, ஆசை வைக்க கூடாது. எதனால சொல்றோம்? கண்ணன் மேல ஆசைப்படணுன்றதுக்குதான் எதிலையும் ஆசை வைக்க கூடாது. விடுமின் முற்றமும் வீடு செய்து எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, உண்மையில் வீடுடையாளுடைய வீடு செம்மினே அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வதன்மான் பரித்திய மாமேகம் சர்ணம் பிரஜா, என் ஒருத்தனையே க்ஷணமாக பத்துன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப விட்டுடும் சொல்றது சாமான்மா, ஆசை வைக்காதுன்னு சொல்றது என்னன்னா இதனால எதுலயும் ஆசை வேண்டாம், கன்னடத்தில் ஆசை வைக்கணுன்றதுதான் எதுலயும் ஆசை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கன்னடத்தையே ஆசை வைக்கப்படாதான்னா அதை சொல்ல வரல கண்ணன். ஏன் சொல்ல வரேன்னா, நீ இந்த திருமேனியோடய இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியே, அதுதான் முடியாது, அதுதான் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சுவாமி, அப்ப உங்க விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது, இம்ம விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்ப கண்ணன் சொல்றாரு, எவ்வளவு தூரம் ஒருத்தர் சுத்தி சுத்தி இருப்பதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னார். நல்ல வைராக்கியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை சுத்தியே நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்ல, எவ்வளவு வைராக்கியத்தோடு நல்லா சொல்லி கொடுக்குறேன் கேள் அப்படின்னு எத்தனை உபதேசம் உண்டோ அத்தனை உபதேசம் பண்றார். அத்தனை உபதேசம். ஏன்னா என்னிடத்தில் வைராக்கியத்தை வைக்க வேண்டாம்னு சொல்லல, இந்த திருமேனி இங்கதான் இருக்கணும், என்னோடதான் இருக்கணும் சொல்லி அந்த வைராக்கியத்தை விட்டுன்னு சொல்றாரு. ஆனால் பக்தி என்கிருந்தாலும் பண்ணப்படணும். இப்ப கோயில்ல இருந்ததான் பக்தி, வாசல்ல இருந்தா பக்தி இல்ல, ஆத்துல இருந்தா பக்தி இல்ல, எங்க போயிட்டு இருக்கச்சு பக்தி இல்ல, அந்த மாதிரி இருக்கப்படாது. பெருமாள் சில பேர்ல நான் பெருமாள் சேவிக்கிட்ட கண்ணை மூடின்னு இப்படிங்குவா, கண்ணை மூடின்னு இப்படிங்குவா. அங்க போயா கண்ணை திறக்க வேண்டாமா? மற்ற இடத்தான் கண்ணை மூடின்னு இருக்கேன் இல்லையே, திறந்துதான் இருக்கேன், மூடினதான் அர்த்தம். ஏன்னா கண்ணை மூடுறதுன்னு அஜ்ஞானம்னு அர்த்தம், இருட்டு, இருட்டுல இருக்குன்னு அர்த்தம். சன்னதி போய் பெருமாளை சேவிக்கிறது தான் என்னது, அங்கதான் பிரகாஷ். பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன், பகவானை சேவிச்சாலே பகல் கண்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அப்ப அப்படி இருக்கச்சு நல்ல கண்ணை திறந்து சேவிக்கிறமோனோ அந்த மாதிரி இப்ப என்னதுன்னா கண்ணன்னு சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்கார், ஒண்ணுமில்ல, நான் இருக்கச்சே தான் பக்தின்னு கிடையாது. நீ எங்க இருந்தாலும் பக்தி பண்ணலாம், எல்லா இடத்துலும் நான் விஸ்வம் விஸ்வம் பட்சக்காரகா, எல்லா இடத்துலும் நான் இருந்துட்டு இருக்கேன், எங்கே நீ பக்தி பண்ணலாம், அதுல எந்த விதமான நிலை கிடையாது. அப்படி இருக்கச்சு உமக்கு ஏன் இங்க நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி நினைக்காது, அந்த வைராகத்தை வரவைச்சுக்கோ அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல ஆச்சரியமா ஒரு உபதேசம் பண்றார். ஒண்ணுமில்ல, கந்தமாதன பர்வதம், கந்தமாதன பர்வதம் தான் பத்ரிகாசிரமம். இன்னைக்கு பத்ரின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா பத்ரி நாராயண பெருமாள், பத்ரி விஷால் அப்படின்னு தெரிவிப்பாங்க போறவனா. அப்படி கச்சே அந்த பத்ரிகாசிரமம் இருக்கு இல்லையா, அந்த பத்ரிகாசிரமத்துக்கு போய் அங்கு என்னையே நினைத்து தியானம் செய்து கொண்டு நன்னா மிச்சம் இருக்கக்கூடிய காலத்தை கழித்து மேற்கொண்டு என்னையே அடையலாம்னு கண்ணன் தெரிவிக்கிறார். உத்தவருக்கு இதெல்லாம் தெரிவிக்கிறார். நிறைய உபதேசம் பண்றார். வைராக்கியத்தோடு இருக்கணும், எதையும் எதிர்பார்ப்பது கூடாது அப்படின்னு இதெல்லாம் இந்த உபதேசம் பண்றார். இந்த உபதேசம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு, எதுவுக்கும் அவதூத சன்னியாசின்னு ஒரு சன்னியாசி, எது மகாராஜா இருக்கா இல்லையா, எது மகாராஜாவுக்கும் அவதூத சன்னியாசிக்கும் நடந்த சரித்திரம் சம்வாதம், பெரிய பெரிய சம்வாதம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சிலதடியே சொல்றேன், நிறைய விஷயங்கள், என்னென்ன உபதேசங்கள் தெரிவிக்கிறார். அது என்னென்னது எல்லாத்தையும் பார்க்கணும், ரொம்ப நாழி ஆயிடும். சிலது என்னவோ அதை மட்டும் பார்ப்போம். எப்பன்னா எதுவுக்கும் அவதூத சன்னியாசிக்கும் நடந்த சரித்திரம் சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவர் என்ன தெரிவிக்கிறாருமா, அவதூத சன்னியாசி அவரு 25 பேர் குருக்களாக எனக்கு இருக்காருன்னு. எனக்கு ஆச்சாரியன் யார் தெரியுமா, யாரு, அவதூத சன்னியாசி தெரிவிக்கிறார் எது மகாராஜா கிட்ட. எது மகாராஜா கேட்கிறார், நீர் எப்பவுமே ஆனந்தமா இருக்கீரு, எப்படி ஆனந்தமா இருக்கீர், உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, கிழிஞ்ச வேட்டி, இன்னைக்கு இழுக்கா இல்லையா, கிடைக்குமா கிடைக்காதா, சாப்பிடுமா முடியுமா முடியாதா எதுவுமே தெரியாது, நாளைக்கு எங்கன்னு தெரியாது, நாளை மறுநாள் எங்கன்னு தெரியாது. ஆனா நீர் ஆனந்தமா இருக்கிறீர், சந்தோஷமா இருக்கிறீர். எப்படி இருக்கேன்னா, எனக்கு என்னை சுத்தி 25 ஆச்சாரியால் இருக்கான குருக்கள், 25 குருக்கள் இருக்கா.
அவளை பார்த்து ஒவ்வொன்றும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஆச்சரியமா 25 விஷயம் தெரிவிக்கிறார். 1 2 இல்ல, 25 விஷயம் தெரிவிக்கிறார். ஏன்னா முதல்ல எது மகாராஜா ஒரு அவதூத சன்னியாசி செய்கிறார். நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோமே, நீ நல்லா சந்தோஷமா இருக்கிறே, நீ நல்லா சந்தோஷமா இருக்க, ஆனால் உமக்கோ ஒரு சொத்தும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீரு ஆனந்தமா இருக்குது. முகத்துல கவலைங்கிற கோடு தெரியுமோன்னு அதெல்லாம் தெரியவே இல்லை. உங்களோட முகத்துல கவலைங்கிற கோடு தெரியுமோன்னு அதெல்லாம் தெரியலையே. அப்படி இருக்கச்சது எப்படி நீர் ஆனந்தமா இருக்கு அப்படின்னு அவர் அதுக்கு பதில் சொல்றாரு. கவலை கோடை இல்லைன்னு சொல்றீரு, நீ எப்ப நிறைய வச்சிருக்காரோ கவலைப்படாதுன்னு அர்த்தம். நிறைய இருக்குன்னாலே கவலைப்பட போறோம்னு அர்த்தம். அதுதான் அவர் சொல்றாரு. யாரு? அவதூத சன்னியாசி. நிறைய சொத்து இருந்தாலே கவலைப்பட போறோம்னு அர்த்தம். அப்ப சொத்து இருந்தா கவலை வரணும், சொத்து இல்லைன்னு நிம்மதியா இருக்கலாம் அர்த்தமான அந்த அர்த்தம் இல்லை. ஆச்சரியமா தெரிவிக்கிறா பாருங்க. என்னன்னா நம்ம சாமானியம் என்ன நினைச்சுப்போம், ஆழ்வாரே தெரிவிக்கிறார். கொள்ளண்டு கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொள்ளண்ட தமமூடம் இவை என்ன உலக இயற்கைன்னு தெரிவிக்கிறார் ஆச்சரியமா பதிகத்துல. அப்ப என்னன்னா பெருஞ்செல்வம் நெருப்பு அப்படின்றார். பெருஞ்செல்வம் நெருப்புன்னா அந்த செல்வத்துக்காக எத்தனை பேர் கொலை பண்றா, எத்தனை பேர் எந்த மாதிரி என்னென்னலாம் பொய் சொல்ல முடியுமோ, என்னென்னலாம் நாட்டியம் ஆட முடியுமோ, நாடகம் ஆட முடியுமோ அத்தனையும் பண்றாலும் அப்ப அது பெருஞ்செல்வம் வேண்டாமான வேணும். அது எப்படி வேணும்னு பார்க்கணும். அந்த பெருஞ்செல்வம் நெருப்பா ஆறுது எப்படின்னு பார்க்கணும். கொள்ளென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக தெரிகிறாரியா. அப்ப இந்த மாதிரி இருக்க செய்து ஏ ரிஷியே, அந்த அவதூத சன்னியாசி பார்த்து கேட்கிறாரு, இது மகாராஜா உன்னுடைய முகத்துல கவலை கோடே தெரியலையே அப்படின்னா, நாங்கெல்லாம் என்னமா கவலைப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ இங்க கவலைப்படுறது எதுக்காக, நான் கவலைப்படாதது எதுக்காக ரெண்டு சொல்ல போறேன். நீங்க கவலைப்படுறது எதுக்காக, நான் கவலைப்படாத இருக்காருன்னா எனக்கு கவலையே இல்லை, எந்த விதமான கவலையும் இல்லை, கவலை வருவதற்குண்டான வாய்ப்பும் கிடையாது அப்படின்றாரு. நீர் ஏன் கவலைப்படுற அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா சாமானியா கவலை இல்லாத தன்மை இது ரெண்டுமே எதனால வரும், மனோபாவத்தை பொறுத்துதான் வரும். ரெண்டுமே மனோபாவத்தை. ஏன்னா எதுக்காக என்கிட்ட கவலை இல்லைன்னா, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா கவலைப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சுவாமி சொல்றார், வேட்டி ஒண்ணு கட்டின்னு இருக்கேன், மேல உத்தரத்துல ஒரு வேட்டி காய வச்சிருக்கேன், 2 வேட்டி தான் சொத்து, ஏதாவது கவலை இருக்குமான்னா இந்த வேட்டி போட்டுனா அந்த வேட்டி, அந்த வேட்டி போட்டுனா இந்த வேட்டி, எந்த கவலையும் இருக்காது. 3வது வேட்டி வந்தாதான் எந்த வேட்டி கட்டலாம்னு தோணும், அப்பதான் கவலையே வந்துடும். அதே போல சொத்து அதிகமா இருந்தா தான் நமக்கு சமமா படும், அதனால எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னா. 2வது சிறு குழந்தைகள்லாம் இருக்கணும். சிறு குழந்தைகள் ஒரு 10 வயசுக்குள்ள இருக்க குழந்தை நன்னா ஓட்டு விளையாடிட்டு இருக்கா, பார்க்ல எல்லாம் அப்படி ஒவ்வொரு விளையாடு வரணும், அவளுக்கு ஏதாவது கவலை இருக்கா, ஏதாவது கவலை தெரியறதா? ஒரு கவலையும் தெரியல, எந்த கவலை. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் மாறுறது. என்ன மாறுறதுன்னா, பள்ளிக்கூடத்துல இவ்வளவு தூரம் அவளுக்கு வீட்டு பாடத்தை கொடுத்துடுறா. சில நேரத்தில் அந்த குழந்தைகளை இதெல்லாம் பண்ணணுமே கவலைப்பட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 8 9 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு அவ்வளவு தூரம் இவாளுக்கு இந்த நிர்பந்தப்படுத்தப்படாது, அவளை ஃப்ரீயா விடணும். அந்த காலத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா. அதனாலதான் அவளுக்கு உண்டான ஒரு தன்மை, புது பொலிவு, அவளுக்கு உண்டான நிலை, அந்த ஞானம் அப்படியே பிரகாசப்படுத்துறது. இன்னைக்கு திணிக்கிறா சிலதெல்லாம். சில பேருக்கு இதுல ஞானம் அதிகமா இருக்கும், சில பேருக்கு அதுல ஞானம் அதிகமா இருக்கும், சில பேருக்கு இன்னொரு ஞானம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்க செய்து ஆனா அந்த ஞானம் என்பது சாஸ்திர சம்மதத்தோடு இருக்குமே தவிர, ஓஹோ அப்படின்னா தீவிரவாதி ஞானோடு ஓகேன்னு சொல்றேன் சுவாமி உண்டுவா அப்படின்னு அதுவும் சரின்னு சொல்றேன், அது அர்த்தம் இல்லை. சாஸ்திர சம்மதமா இருக்கும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, சிறு குழந்தைகளுக்கு எந்த விதமான கவலையும் இல்லையன்னா அவ எதையுமே தன்னதுன்னு நினைச்சுக்கலையே, எதையும் நினைக்கலையே, அவ பாட்டு இருந்து கவலை இல்லாம இருக்கா இல்லையா. அதே போல அவதூத சன்னியாசி நீ இருக்கேன்னா இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, அப்படின்னா நாம கவலை இல்லாம இருக்கிறோம்னா எங்கிட்ட ஒண்ணுமே இருக்கப்படாது சுவாமி, ஓட்டையாண்டியா இருக்கணும், நாளைக்கு பிக்ஷை எடுக்கணும், பிக்ஷை எடுத்து சாப்பிடுற மாதிரி இருந்தனா கவலை இல்லாம இருக்கலாமா? அப்பனா என்ன தோணும்னா, தசரத சக்கரவர்த்தி, அந்த தசரத சக்கரவர்த்தி எவ்வளவு பெரிய சொத்து, இந்த பாரத தேசம் அவனுக்கு சொத்தா இருந்ததுனோ அப்படி இருக்கச்சே அவன் நிறைய கவலைப்பட்டிருக்கணும், இல்ல சொத்து நிறைய இருக்கணும். அதே போல
இவர் இருந்தாரனோ இந்திரன், பூ புவகா சுவகா, 3 லோகத்துக்கு அதிபதி இந்திரன் தானே. அப்ப அவன் அவனத்துல ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருந்தானோ, அவனும் நிறைய கவலைப்பட்டு இருக்கணும். ஏன் நம்முடைய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராமனின் அந்த ராமனே என்ன பண்ணினான், இவ்வளவு பெரிய ராஜ்ய பரிபாலனை பண்ணணும், ராமராஜ்யம் சொல்றீங்க பண்ணும். அப்புறம் அவரும் நிறைய கவலைப்பட்டு இருக்கணுமோ. அப்படின்னா அவதூத சன்னியாசி, நீ சொல்றத பார்த்தா பிச்சைக்காரனா இருக்கணும் நிம்மதியா இருப்பான், பணக்காரனா இருக்கணும் நிம்மதி இல்லாம இருக்கிறான் அப்படித்தானே சொல்றேன். அப்படின்னா இல்ல, அது அர்த்தம் இல்லை. ஏன்னா அது அர்த்தமே இல்லை. சொத்து இருப்பதோ சொத்து இல்லாததோ நிம்மதிக்கு காரணம் அல்ல, உன்னுடைய எண்ணம் தான் நிம்மதிக்கு காரணம். சொத்து இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம், சொத்து இல்லைன்னாலும் நிம்மதியா இருக்கலாம். அது என்னமா சுவாமி, சொத்து நிறைய, இப்ப நீங்க சொன்ன பிரகாரம் பார்த்தா உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, நீ நிம்மதியா இருக்க, ஆனந்தமா இருக்க, சந்தோஷமா இருக்க, எந்த விதமான கவலை இல்லாம இருக்கு. அதே எங்கிட்ட சொத்து வந்துருத்துன்னு வச்சுக்க, கவலை வந்துடுறதுன்னா ஏன் கவலை வருது, ஏன் கவலை வருது? சொத்து என்னுடையது எங்க எண்ணம் வந்துடுறதுனால கவலை வந்துடும். நல்லா பாருங்க, சொத்து என்னுடையதாக இருந்தா கவலை வந்துடும். சொத்து என்னுடைய என்கிற எண்ணத்தை விடணும். என்னுடையது என்ன, சொத்து என்னுடையது நினைச்சாதான் அந்த அகங்காரம் மமக்காரம் வந்துடுறது. அகங்காரம் ஏறுறது, மமக்காரம் ஏறுறது தான் முக்கியது. சொத்து நான் என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்படி ஒற்றி கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன். அப்ப இந்த சொத்து என்னுடையது இல்ல, பகவானுடையது. அவரை பார்த்து கொடுத்திருக்கார், அவர் கொடுத்தபடியால அவருக்கு திருப்பி நான் சமர்ப்பிக்கணும். அவருடைய சொத்தை நான் என்ன பண்றேன், நான் உபயோகப்படுத்துறேன் என்கிற எண்ணத்தோடு இருந்தா அந்த அகங்காரம் மமக்காரம் வரும்னா வராது, அகங்காரம் மமக்காரம் வராது. ஏன்னா அப்ப அகங்காரம் மமக்காரம் சொத்து என்னுடைய நிறுத்தினா வந்துடுறது, வந்துடுத்துனா உடனே கவலை வந்துடுது. அகங்காரம் மமக்காரம் வந்தாலே உடனே கவலை வந்துடுறது. இதே வேதாந்த தேசியம் ஆசனமா தெரிவிக்கிறார். ஏன்னா சொத்து நிறைய இருந்துச்சுன்னா பல பேருக்கு பல ஆபத்து வந்துடுற, சொத்து நிறைய இருந்துச்சுன்னா பல பேருக்கு பல ஆபத்து வந்துடுறதுனால. ஒண்ணு, சொத்து நிறைய இருந்துச்சுன்னா எலி கடிச்சுட்டு போயிடுனார், எலி கடிச்சுட்டு போயிடுனாரு. எலி கடிச்சுன்னா, எலி எங்க சுவாமி கடிக்கிறது, சொத்தை கடிக்கிறேன்னா அந்த நாட்களிலே சொத்து எது தெரியுமோ, அந்த நாட்களிலே சொத்து எதுன்னா நிறைய தானியங்கள், நிறைய தானியங்கள், தானியங்கள் தான் நிறைய சொத்து. நெல்லு குதிரில போட்டு வச்சிருப்பா, திரும்பணும் குதிரில போட்டு அப்படி வச்சிருப்பா, நிறைய எலி சாப்பிட்டு போயிடும். குதிரில போட்டு வச்சா நெல் பெரிய 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 நம்முடைய உயரத்தளவுக்கு அதோட பெருசா இருக்கும் ஒவ்வொரு பானையும் குதிர். அந்த குதிரில போட்டு வச்சிருப்பா, அங்கங்க என்ன பண்ணுவான், எலி வந்து சாப்பிட்டு போயிடும். இது முதல் நாள். ஏன்னா அந்த காலத்துல சொத்துன்னு வச்சா தானியங்கள் தான் பிரதானம் வச்சுட்டா, சொத்துன்னு வச்சாலே பிரதானமா தானியம் தான் வச்சுட்டா. நெல் குதிரில போட்டு வச்சிருப்பா, போட்டு வச்சுட்டா அது எலி சாப்பிட்டுட்டு போயிடும். இன்னைக்கும் சொல்லாமே சுவாமி, இன்னைக்கு எப்படி இருக்கு சொத்து, பேப்பர்ல இருக்கு, பணமும் வந்துச்சுன்னா எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு, அதே எலி சாப்பிடலாமே. அவர் அந்த அர்த்தத்திலையும் சொல்லியிருக்கான், அந்த இடத்துல சொல்லல, இதுதான் சொல்றேன். அப்ப அவரு எலி சாப்பிட்டு போறது என்கிற அபிப்பிராயமானது இன்னைக்கும் பொருந்ததுன்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு என்ன இருக்கு, பேப்பர்ல தானே இருக்கு, பேப்பர்ல தானே இந்த பணம் வச்சுட்டு இருக்க பணம், அதே எலி சாப்பிடலாமோன்னு தெரியல. இது முதல் நிலை. இரண்டாவது, திருடர்கள் திருடிட்டு போயிடுவா, திருடிட்டு போயிடுவா. ஏன் சுவாமி திருடர்கள் திருட்டு போயிடுனா, சில தீவிரவாதிகள்லாம் இருக்கணும், அவெல்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா, இவருடைய பிள்ளைய திரும்ப வச்சுடுவா, மறைச்சு வச்சுட்டு. அப்ப உடனே நம்ம பிளாக் மெயில் பண்றதுன்னு கேள்விப்பட்டுக்கிறோம். இவ பிள்ளைய கொண்டு வச்சுட்டு, நீ 10 கோடி தரியா, 20 கோடி தரியா, இல்லைன்னா உன்னோட பிள்ளைய கொண்டு போய் அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் அதான் திருடர்கள் பயம். அந்த திருடர்கள் கொண்டு போயிடுவான்னு 2வது சொன்னார். 3வது சொன்னார், ராஜா பேசாம இருப்பாரா, உனக்கே இத்தனை சொத்து, இத்தனை நீ கொடுக்க சொந்தம் வேண்டாமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கு, நம்ம சொத்துக்கு நம்முடைய இதுக்கு மேல சொத்து சேர்த்து வச்சாச்சுன்னா அரசாங்கம் வந்து எடுத்துன்னு போயிடும், அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமேன்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப இதனால வருது. அப்ப 3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, எலி கடிச்சுட்டு போயிடும். 2வது, திருடர்கள் பயம். 3வது, தீவிரவாதிகள் பயம். 4வது, அரசன் ராஜா பண்ணி போயிட்டு வரணும். அப்ப சொத்து அதிகமாயிடுச்சுனாலே ஏன் பண்றா, நம்ம பிள்ளை யாரா கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவான்,
பிளாக் பைல் பண்ணிட்டு குடுக்குறையா இல்லையா குடுக்குறையா இல்லைன்னு கேட்கிறாரோ அந்த கட்டணம் வந்துடுறதுனோ சொத்து என்னுடையதே கிடையாது என்கிற எண்ணம் வந்துருச்சு, அந்த வைராக்கியம் வந்துட்டு இருக்கேன். அந்த வைராக்கியம் வந்துருச்சுனாலே அப்ப என்ன ஆகுது? இதுதான் அவதூதர் சொல்றாரு. அது வந்துருச்சுனாலே உங்களை சுத்தியே பல பல ஆச்சாரியர்கள் இருப்பா, 25 பேர் இருக்கா. அந்த 25 பேரை பார்த்து நீ நல்ல வைராக்கியத்தை வளர்த்து கொள்ளலாம். அப்ப சொத்து இருந்தா தவறு இல்லை, சொத்து என்னுடைய நினைச்சாதான் தவறு. அப்ப நினைச்சா என்ன சுவாமி ஆகுனா அகங்காரம் அபகாரங்கள் மேற்கொண்டு இது வந்துடும். இப்ப சுத்தி இருக்கக்கூடிய 25 பேர் என்னன்னு பார்க்கணும். சுருக்கமா பார்க்கணும் ஒவ்வொன்று. அது என்ன? 25 பிரகிருதி, வாயு, ஆகாசம், தண்ணீர், அக்னி, சந்திரன், அதே போல சூரியன், சந்திரன், இவா போன்றவாள்லாம் கிட்டத்தட்ட 25 பேர் சொல்றார். ஒவ்வொன்னா பார்த்துட்டு வருவோம். அவளால இது தெரிஞ்சுட்டேன், இவாளால இது தெரிஞ்சுட்டேன், இவாளால இது தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல இன்னொன்னு என்னன்னா, இனிமே அதுக்கு மேல இன்னொன்னு தெரிவிக்க வர தெரியுமா? இது வரைக்கும் இதெல்லாம் ப்ராப்ளம்னு சொன்னேன். அதற்கு மேல கடைசியா இன்னொரு விஷயம், 5 விஷயம் சொல்ல போறாரு மேற்கொண்டு. அந்த 5 விஷயம் என்னன்னா, யாரால நான் கெட்டு போயிட்டேன் அதையும் சொல்ல போறார். இந்த விஷயத்தை பார்ப்போம். இப்ப முதல்ல பிருத்திவின்னா பூமியை பார்த்து இப்படி தெரிஞ்சுட்டேன். பூமியை பார்த்து பூமி எனக்கு ஒண்ணு உபதேசம் பண்ணிட்டு, அந்த உபதேசத்தால இதை நான் தெரிஞ்சுட்டேன். அது என்ன சும்மா உபதேசம் பண்ணா, நாம எத்தனை தூரம் பூமியை மிதிக்கிறோம், எத்தனை மிதித்தாலும் அந்த பூமி பொறுமையோடு நன்னா இருக்காளோ. பொறுத்தான் பூமி ஆழ்வார் கேள்விப்பட்டுக்கணும் அப்படி இருக்கச்சே. அப்ப பொறுமையோடு அவர் இருக்காளோ. அப்ப பொறுமையோடு இருந்தா ஜெயிச்சுடலாம், நன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னா. ஏன்னா இந்த பொறுமை இல்லைன்னா அதனால்தான் நமக்கு ரொம்ப சிரமமா வருது. எப்பவுமே பூமாதேவி என்னென்னலாம் பண்றோம், எப்படிலாம் மிதிக்கிறோம், எவ்வளவு தூரம் துப்புறோம், எவ்வளவு தூரம் அதை அடிக்கிறோம், என்னவோ பண்றோம். ஒண்ணு வேணாம் சுவாமி, ஒண்ணு வேணாம். அதாவது அரசாங்கத்துல அங்கங்க மின்சாரத்துக்காக தோன்றான், சில பேர் டெலிபோனுக்காக தோன்றான், சில பேர் வாய்க்காலுக்காக தோன்றான். அங்கங்க ரோடு பார்த்துட்டே இருக்கணும், சரியா மூடுறால, எவ்வளவு தூரம் குத்துறான், எப்படிலாம் அடிக்கிறான், என்னெல்லாம் பண்றான். ஆனா என்னெல்லாம் பண்ணாலும் இவர் பண்ணிட்டு போயிட்டா வச்சுக்க. இந்த டெலிபோனுக்காக போயாச்சுன்னா அவர் போயின ஒரு மாசத்துக்குள்ள அப்பதான் மூடியிருப்பாரு. மூடினாதாவது ஒழுங்கா மூடியிருப்பாருன்னா அதுவும் மூடி இருக்க மாட்டார், ஏதோ தத்தகா பத்தகான்னு மூடி இருப்பாரு. உடனே அதுக்கு அந்த நோட மாட்டார். அதுக்கு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் என்னன்னா பெருசா நோட்டணும் போனோம்னு பெருசா இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அவர் ஐக்காக்க இல்ல எலக்ட்ரிசிட்டிக்காக பண்ணுவார், மின்சாரத்துக்காக தோன்றுவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தோன்றவாளாவது ஒவ்வொன்றும் ஒழுங்கா மூடுற கிடையாது. இது இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், தண்ணி குழா போகணும், தண்ணி குழா போறதுக்காக இதெல்லாம் போன்றாலும். அப்ப ஒருத்தர் வெட்ட ஆரம்பிக்கிறா இல்லையா, வெட்டினா கூட முழுசா மூடுறாலும் போடுறது. நாமும் சுற்றுப்புறத்தை ஒழுங்கா பாத்துக்கிறோமா, ஒண்ணும் கிடையாது. சுற்றுப்புற சூழ்நிலை இருக்கணும், நல்லா ஒழுங்கா பார்த்து கிடைக்காது இல்லையா. அப்படி இருக்காச்சே. இதுல இருந்து என்ன தெரியுது, இத்தனை தூரம் மிதிச்சாலும் அடிச்சாலும் என்னென்ன பண்ணாலும் அந்த பூமி கோச்சிக்கிறது, அந்த பூமி கோச்சிக்கிறதே கிடையாது. ஏன்னா பொறுமையோடு இருக்கா இல்லையா, எத்தனை தூரம் பண்றா. அதனால பொறுமையா இருக்கணும்னு யாரை பார்த்து தெரிஞ்சுட்டேன், பூமியை பார்த்து தெரிஞ்சுட்டேன். பொறுமையா இருக்கணும்னு பூமியை பொறுத்தால் பூமியை ஆழ்வார் தெரிவிக்கிறா இல்லையா, அப்படி பூமியை பார்த்து தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு தெரிவிதா. இது முதல் நிலை. இரண்டாவது வாயு. ஒவ்வொரு விஷயம் பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா பொதுவான விஷயங்கள் தான் அது, ஆனாலும் இதை வைத்து கொண்டுதான் நம்ம சம்பிரதாயத்தை விரதான பார்க்கணும். ரெண்டாவது வாயுனா காத்து அங்கங்க ஓடிட்டே இருக்கு, அங்கங்க ஓடிட்டே இருக்கணும். ஓடிட்டே இருக்கச்சே அப்படியே அங்க ஒரு துர்நாற்றம் அடிச்சுட்டு வச்சுக்கேன். அந்த துர்நாற்றத்தை தூக்கிட்டு நேரம் நம்ம கிட்ட வருது. அவன் ஒரே நாத்தம் அடிக்கிறது, துர்நாற்றம் அடிக்கிறது, அப்படி மூக்கெல்லாம் பொத்திக்கிறோம், மூக்கெல்லாம். இப்ப காற்றுக்கு துர்நாற்றமா இல்ல வேற ஏதாவது வஸ்துக்கு துர்நாற்றமா? காற்றுக்கு துர்நாற்றமே கிடையாது. காத்துன்னு எடுத்துட்டாச்சனாலே அது துர்நாற்றமும் கிடையாது, நறுநாற்றமும் கிடையாது. காற்று எப்பவுமே சாமானியமா தான் இருக்கும். ஆனா காற்றுக்கு துர்நாற்றம் இல்லை. ஏன்னா அது ஒண்ணும் இல்லை, இந்த இடத்துல கெட்டு போற ஒரு வஸ்துடைய நாத்தத்தை தூக்கிட்டு நம்ம கிட்ட வருது. அதே நல்ல வஸ்துவா இருந்து வச்சுக்கேன், கம கமன்னு நல்ல வாசனை, சாம்பிராணி வாசனை வந்துச்சு, அதையும் தூக்கிட்டு வரப்போறது அந்த காத்து. அப்ப
அது எதை பத்துகிறதோ அதை கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்ப காற்றுக்கு இந்த தன்மை கிடையாது. இயற்கையாவே காத்து துர்நாற்றமான காத்தானா கிடையாது, நறுநாற்றமான காற்றானா கிடையாது. ஆனா காற்று எதோடு சம்பந்தப்படுகிறதோ அந்த சம்பந்தப்பட்டபடியாலே அந்த சம்பந்தத்தினால் அது துர்நாற்றம், அந்த சம்பந்தத்தினால் நறுநாற்றம். ஆனா காற்றுக்கு இது எதா இருக்கா? கிடையவே கிடையாது. அது தூக்கிட்டு வருதோனும், நறுநாற்றத்தை தூக்கிட்டு வருது, துர்நாற்றத்தை தூக்கிட்டு வருது இல்லையோ. அதனால காத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா காத்தை எதோடு சம்பந்தப்பட்டு தூக்கிட்டு வருதோ அதனுடைய சம்பந்தத்தால் அந்த வாசனை. ஆனா இயற்கையாக காற்றுக்கு அந்த வாசனை கிடையாது. அதே போல ஆத்மா எந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டதோ, என்ன புரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியது. ஆத்மா எந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டதோ அதுக்கு தகுந்தாம இருக்கிறான் தவிர ஆத்மாவுக்கு அந்த உடல் இன்பத்தோடு சம்பந்தமே கிடையாது. யார உடல் இந்த ஐஸ்வர்ய அனுபவம் இருக்கும் இல்லையா, நேத்திக்கே பார்த்தோம். ஐஸ்வர்ய அனுபவம்னு சொன்னாலே சரீரத்துக்கு தான் தவிர ஆத்மா கிடையாது, ஆத்மா கிடையாது. அப்ப இந்த சரீர ஐஸ்வர்ய அனுபவம் அனுபவிக்கிறத விட இதெல்லாம் ஏதாவது சம்பந்தம் ஆத்மா சம்பந்தம் உண்டா கிடையாது. ஏன்னா காற்றை பார்த்தோமோ, காற்றுல துர்நாற்றம் இருக்கா? இல்லை. காற்றுல நறுநாற்றம் இருக்கா? இல்லை. ஆனா துர்நாற்றம் அடிக்கிறது, நறுநாற்றம் அடிக்கிறது. எதனால? அந்த துர்நாற்ற வாசனை இருக்கக்கூடிய இடத்துல அந்த காற்று போயிடுத்து, அதை அப்படியே தூக்கிட்டு வருது. நறுநாற்றம் அடிக்கக்கூடிய இடத்துக்கு காத்து போயிடுத்து, அதை அப்படியே தூக்கிட்டு வருது. அதே போல இந்த ஆத்மா எந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டதோ அந்த சரீரத்துக்கு தகுந்தா போல இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சரீரத்தின் துவாரா அப்படின்னு அர்த்தம். ஆனா சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு சம்மந்தம் இருக்கு. ஆத்மா ஞானமயன், ஆனந்தமயன். என்னைக்குமே இதனால்தான் நம்ம திருப்பல்லாண்ட பார்க்கச்சே கைவல்யார்த்தியே ஆத்மானுபவ காமனா இருக்கான். இயற்கையிலே ஆத்மாவுக்கு எந்த விதமான பாப புண்ணியங்கள் கிடையாது. அப்ப என்ன சுவாமி இருக்கு? ஆனந்தமா இருக்கும், ஞானமயமா இருக்கும், அவ்வளவுதான் இயற்கையான தன்மை. ஆனா இல்லையே சுவாமி, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் அழுதுன்னு இருக்கேன், நான் சிரிச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் சொல்றாங்கன்னா எல்லாமே சரீரத்துக்கு எல்லாமே. இப்ப நாட்டு சொன்னவேன்னா அந்த அளவுக்கு சரீரத்தோடு பின்னி பிணைஞ்சு இருக்கு ஆத்மா. அதனால நானும் சொல்லிட்டு இருக்கிற உண்மையிலேயே என் சரீரம்னு சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். இந்த மாதிரி பேசியாச்சுன்னா என்ன சொல்லுவோம், இலக்கணம் எல்லாம் பேசுறாரு, ஏதோ பெரிய வேதாந்தி ஆகிட்டாரான்னு கேட்டாரு. இதுக்கு சொல்லுவாங்க. அப்ப காற்றை போல நம்ம சரீரத்தை பார்க்கணும். காற்றுக்கு எந்த விதமான துர்குணங்கள் கிடையாது. அதே போல ஆத்மாவுக்கு எந்த விதமான துர்குணம் கிடையாது. எடுத்துக்கொண்டு சரீரத்தால் இதை தெரிஞ்சுட்டேன், இது காற்றினால் தெரிஞ்சுட்டேன். அடுத்தது மூன்றாவது ஆகாசம். ஆகாசம் எப்படி இருக்கு? நல்லா பறந்து இருக்கு, அளவிறந்த தன்மை. இவரை பார்த்து அளவிறந்த தன்மை அப்படின்னு நல்லா இருக்கு. ஏன்னா அதே போல பரமாத்மாவுடைய சக்தி இருக்கு இல்லையா, ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், அந்த சக்தி இருக்கணும். அந்த சக்தி அளவிட முடியாதது, அப்படிப்பட்ட சக்தி. அதே போல ஜீவாத்மா சக்தியும் அளவிட முடியாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. நாம என்ன நினைக்கிறோம், பரமாத்மாவுக்கு எத்தனை உண்டோ அத்தனையும் ஜீவாத்மாவுக்கு உண்டு. ஆனா கர்மாவால என்ன பண்ணிட்டு இருக்கான், அத்தனை நசுங்கி போய் இருக்கு. இங்க சம்சாரத்துல படிப்பு இருக்கிறபடியாலே கர்ம வினையாலே இத்தனையும் பண்ணிட்டு இருக்கானே தவிர கர்ம வினை போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அபகத பாப்மா விஜரகா விமுத்து விசோகா விஜிகிச்சகா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா என்று சொல்லக்கூடிய அஷ்டவிதமான கல்யாண குணங்கள் இப்போ உண்டு ஆத்மாவுக்கு. இப்போ ஆத்மா உண்டு. இங்க சுவாமி இப்ப எனக்கு பசி வருது, தாகம் எடுக்கிறது, மேற்கொண்டு நல்லா தூக்கம் வருது, மூப்பு வருது, எல்லாமே வந்துட்டு இருக்கேன்னா கர்மாவால் அது மூடின்னு இருக்கு. அது அந்த மூடி எடுத்தாச்சுன்னா பகவானுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு கடைசி சொல்றோமோ, பகவான போல ஆயிடும். ஆனா பகவான் இல்லை, கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். பகவான போல சக்தி உண்டு. ஆனா அந்த சக்தி எதுலயும் தெரியுது, ஆகாசத்தை பார்த்தோட அளவிழந்த சக்தியா தெரியணும். எவ்வளவு தூரம் பறந்து விரிச்சி இருக்கு அதை போல தெரிஞ்சுக்கணும் ஆகாசத்தை பார்த்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து தண்ணீர், ஜலம், தீர்த்தம். இத பார்த்தேன். ஏன் நான் தீர்த்தம் என்ன பண்றோம், எங்க அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்க சுத்தம் பண்றது தீர்த்தம். ஏன்னா
தீர்த்தத்தினுடைய சம்பந்தத்தை அதான் தீர்த்தவாரின்னு சொல்றோம். அந்த புஷ்கரணி சுத்தியாகணும், அந்த சமுத்திரம் சுத்தியாகணும், அந்த நதி சுத்தியாகணும், அந்த ஆறு சுத்தியாகணும். அப்பெல்லாம் என்ன வேணுது? தீர்த்தத்துடைய சம்பந்தம் வேணும். ஏன்னா தீர்த்தத்துடைய சம்பந்தம்னா அங்க என்ன சொன்னா தீர்த்தம் இருக்க சொன்னா தீர்த்தனே பகவான். ஆனா இங்க வந்து தனியா வச்சிருக்கேன். இங்க தீர்த்தம் என்னன்னா பிரியத்துக்கு ஒரே விஷயம், பெருமாட்ட புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம், இல்ல ஏதோ பழங்கள் வாழைப்பழம் கொடுக்குறோம், முந்திரி திராட்சை கொடுக்குறோம். உடனே அர்ச்சக சுவாமி என்ன பண்ணுவார்? தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷனம் பண்றார். புஷ்பத்து மேல ஒரு புரோக்ஷனம் பண்றார், அதே முந்திரி திராட்சை மேல ஒரு புரோக்ஷனம் பண்றார், வாழைப்பழத்து மேல ஒரு புரோக்ஷனம் பண்றார். என்னென்ன கொடுக்குறோம் எல்லாத்தையும் பண்றாரு. என்ன சுவாமினா தீர்த்தம்னு பண்ணாலும் என்னன்னா புனிதத்தன்மை ஏற்படும். ஏன்னா புஷ்பத்தை கொடுத்தாலும் அதை தீர்த்து ஜெயிக்கிறானோ அது மட்டும் இல்ல. இப்ப இந்த இடத்துல அழுக்கு இருக்கு, அழுக்கு இருந்தா என்ன பண்றது? ஜலத்தை விட்டு அலம்பி விடுறோம், உடனே அழுக்கு போயிடுறதுனும். ஜலத்தை விட்டு அழுக்கு அலம்பி விட்டா உடனே அழுக்கு போயிடுறதுனும். அப்ப எந்த சம்பந்தத்தால் புனிதத்தன்மை அடைகிறதோ, என்ன புரிஞ்சுக்கோ, எந்த சம்பந்தத்தால் புனிதத்தன்மை அடைகிறதோ அந்த சம்பந்தம் தான் பிரதானம். அந்த சம்பந்தம் எது? தண்ணீர். அதே போல அப்படித்தான் யோகிகள் இருப்பாளாம். யோகிகள் எப்படி இருக்கான்னா அப்படிதான் இருப்பாளாம். அவருடைய சம்பந்தம் இருந்துட்டு வச்சுக்கேன், நல்லா பாருங்க. அப்ப ஒருத்தர் பாபிஷ்டனா இருக்கான், அந்த பாபிஷ்டன் யோகியை போய் சந்தித்தால் அவர் திருவடியை பத்தினால் ஓஹோ, ஒருவேளை இந்த பாபியுடைய சம்பந்தத்தால் அந்த யோகியும் பாபி ஆயிடுவாளா? இல்லையே. அந்த யோகியுடைய சம்பந்தத்தால் பாபிட்டனும் புனிதத்தன்மை அடைகிறான். சிவபெருமானுக்கே சிவமெங்கிற சப்தமே அதனால்தான் ஏற்பட்டது. ருததீதி ருத்ரகா ரோதயதி ருத்ரகான்னு பேரு. ருததீதி ருத்ரகா ரோதயதி ருத்ரகா. அதனால்தான் கங்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு புனிதமானது வருது கிடையாது. பகவானுடைய ஸ்ரீபா தீர்த்தம், அந்த ஸ்ரீபா தீர்த்தம் பட்டவனே சிவம் அப்படின்ற சப்தம் சிவனுக்கு ஏற்பட்டது. அதுக்கு மேலே ருத்ரன்னு பேரு. அந்த ருத்ரன்னா இருக்கட்டும், 8 பேர் வாங்கிட்டாச்சுக்க. அப்படின்னா சிவம்னா மங்களம். அப்ப மங்களம்னா என்ன சுவாமி? இப்ப மங்களமான பெருமாளுடைய தீபா தீர்த்தம் பட்டபடியால சிவம் ஏற்பட்டது. அப்ப தீர்த்தத்துக்கு எத்தனை வைபவம்? அந்த தீர்த்தத்தை போல யோகிகள் இருப்பான். யோகிகள்னா அவர்கிட்ட யார் எத்தனை குற்றத்தோடு வந்தாலும் அவளுடைய குற்றங்கள் என்ன ஆகும்? இவாளுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவளுடைய குற்றங்களும் தொலைஞ்சு அவ பரிசுத்தம் ஆயிடுவான். எதனால? இது போல தண்ணியை விட்டா எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கெல்லாம் இல்ல சுவாமி, அந்த அழுக்கெல்லாம் மறுபடியும் தண்ணியில சேர்ந்தோட தண்ணியும் அழுக்காயிடும்னு சொல்றாளான்னு இல்லையே. தண்ணியை போட்டு அலம்பியாச்சுன்னா அந்த அளவுக்கு சுத்தியா எடுக்கணும். அதே போல யோகிகள் இருப்பான்னு தெரிவித்தார். அப்ப யோகிகளுக்கு உண்டானதவே தண்ணீர். அடுத்து அக்னி. அக்னி என்ன தெரியுமா? அக்னிக்கு இருக்கக்கூடிய இன்னைக்குமே சம்பிரோஷணம்னு பார்த்துட்டா பிரதானமா அக்னி வச்சுப்பா. சில கிரக பிரவேசம் பார்த்தா அங்க என்னதான் பசுமாட்டுக்கு கோபூஜை பண்ணாலும் உள்ளுக்குள்ள அக்னி காரியம் பண்றார். அக்னி காரியத்துக்கு என்னன்னா ஒரே பெரிய விசேஷம் என்னன்னா, பகவான்கிட்ட அர்ச்சா திருமேனி செவிக்கிறோம், அதே போல ஹோமம் பண்றோம். இதற்கு என்ன சுவாமி வித்தியாசம்? ஹோமம் பண்றச்சே நாம பெருமாளுக்கு திரவியங்கள் சமர்ப்பிக்கிறோமோ, சக்கரமங்கள் சமர்ப்பிக்கிறோம், முந்திரி திராட்சை சமர்ப்பிக்கிறோம், வாழைப்பழம் சமர்ப்பிக்கிறோம், என்னென்ன உண்டு அதெல்லாம் சமர்ப்பிக்கிறோம். அவர் எடுத்துக்கிறார பார்த்துட்டு கொடுத்துறாரு. கண்டு அருள்றார், கொண்டு அருள்வது கிடையாது. அவர் கண்டு அப்படி பார்த்துட்டு கொடுத்துடுறார். ஆனா கொண்டு அருள்வது வந்தது அக்னிதான். கொண்டு அருள்வது எது? அக்னி தானே. அப்ப எதை போட்டாலும் அக்னி சாப்பிடும், எதை போட்டாலும் அக்னி சாப்பிடணும். இல்ல சுவாமி, இத போட்டிருக்கேன், இப்ப இது ஒண்ணு இல்லை, இது நல்ல வஸ்து போட்டேன், நல்ல வஸ்து போட்டா அக்னி சாப்பிட்டு, அதே தீய வஸ்து போட்டேன் உடனே பண்ண அக்னிக்கு கெட்ட பேர் வருமானா? கிடையாது. அக்னிக்கு கெட்ட பேர் வருவான்னா கிடையாது. முடியத்துக்காக சொல்றேன். போகி பண்டிகை அன்னைக்கு எல்லாம் நிறைய கொளுத்துறோம், என்னென்ன உண்டு. இப்ப அதெல்லாம் புதுசா டயர்லாம் கொத்த ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் பண்ணப்படாது. பழையன கலைதல், புதியன புகுதல்னு பேரு. பழசா இருக்கக்கூடியதெல்லாம் எல்லாத்தையும் கலைஞ்சிடணும், எல்லாத்தையும் போட்டுடணும். அப்ப என்ன பண்ணுவா, நம்ம பாயில படுத்துட்டு இருக்கோம், அந்த பாயெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும், அதான் போட்டுருவா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க போகி பண்ண எல்லாத்தையும் போடணும். ஓ அக்னி பார்த்து இது நல்ல வஸ்துவே இல்லையே, இதை நான் எரிக்க மாட்டேன்னு சொல்லுமான்னா சொல்லாது.
எது போட்டாலும் போட்டு போனோம். அதே பெரிய ரிஷிகள்லாம் தபஸ் பண்றா, யாகம் பண்றா. யாகம் பண்றச்சு அவ பூர்ணாவதின் போது நிறைய நெய்யெல்லாம் விடுறா, நிறைய பாலெல்லாம் விடுறா. நெய் பால் விட்டா கூட எல்லாத்தையும் அள்ளி வாங்கிக்கிறது. என்னென்ன உண்டோ அத்தனையும் வாங்கி இருக்கணும். ஒண்ணுமில்லாத ஓட்டாஞ்சல் அதை போட்டாலும் அள்ளி வாங்கிக்கிறது. அது இல்ல சுவாமி, பால் தயிர் தேரு இளநீ இது மாதிரி போடணும், அதையும் வாங்கிக்கிறது. அப்ப அக்னிக்கு சனமே கிடையாது. அப்ப இவன் பாலை கொடுத்திருக்கான், நெய்ய கொடுத்திருக்கான், வசத்தி ஒண்ணுமில்லாத இங்க போகி பண்டிகை போடக்கூடிய ஏதோ பழசெல்லாம் போட்டிருக்கானே அப்படின்னா அந்த சனமே இல்லாம இருக்கணும். ஏன்னோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது அதோட சம்பந்தப்பட்டா, அக்னியோட சம்பந்தப்பட்டா அந்த அக்னி கெட்டு போயிடுமானா கிடையாது. அக்னிக்கு என்ன கெட்டு போகாது. அது நம்மோடு சம்பந்தப்பட்டாலும் அதனால் நாம் கட்டுப்படாது. இதுன்னா இப்ப அதே போல யாரு நம்மோடு சம்பந்தப்பட்டாலும் நாம் கெடாம இருக்கணும். அக்னியை போல இருக்கணும். யார் நம்மோடு ஒரு தீவிரவாதி நம்மோடு சம்பந்தப்பட்டார், அந்த தீவிரவாதத்தனை எனக்கு வந்துட்டு சுவாமி சொல்லப்படாது. அவரையும் பக்தாலா மாத்தம், அவரையும் பக்தாலா மாத்தம். ஏன்னா கீழே ஒண்ணு பார்த்தோம், கீழே தண்ணீரை பார்க்கச்சே என்ன தெரிஞ்சுக்கொண்டோம், நம்முடைய தொடர்பா எல்லாத்தையும் புனிதத்தன்மை ஆக்கணும்னு சொன்னோம். நம்முடைய யோகிகளோட தொடர்பாலே எல்லாம் புனிதத்தன்மை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நெருப்புக்கு என்ன வருதுன்னா, எந்த தீய தன்மை நெருப்புல போட்டாலும் அது கவலையே படாம என்ன பண்றது, அந்த தீய தன்மையானது நெருப்புக்கு பாதிப்பு ஏற்படுறதா கிடையவே கிடையாது. அதே போல நாம என்ன பண்ணணும், நாம் தீயவர்கள் போட்டியில இருந்தாலும் அந்த தீய பழக்கம் இருக்கணும்னு அப்படியே சொல்லல. நல்ல மனமுள்ளதொன்றை நன்மை இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல் நல்ல குணமடையோ தங்களுடன் குடியிருப்பார்க்கு குணமடைவியாம் தெரிவி கொண்டு தீய கந்தம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீய கந்தமேறும் திறமது போல் தீய குணமடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு திறமையாம் செல்வி கொண்டு தெரிவிக்கிறார் வடவாள உதயத்தினாலே. இன்னைக்கு ஆணி மூலம் ஆச்சரியமான நாள். இன்னைக்குதான் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திறந்த நாள். இன்னைக்கு என் மூலம் ஆஸ்வேத மூலம் தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த தீயவர்களோடு இருந்தா கூட அந்த சில பேருக்கு என்ன சாமானியமா தீய பழக்கம்னா உடனே சட்டுன்னு வந்துடும், நல்ல பழக்கம்னா உடனே சட்டுன்னு வராது. அவன் என்னதெல்லாம் தீயதெல்லாம் பண்றான் அது உடனுடனே அதெல்லாம் பழகிட்டு போனோம், அதுதான் கூடாதுன்னு. அப்ப இதெல்லாம் யாரு சொல்றாரு, அந்த அந்த ரிஷி அந்த சன்னியாசி தெரிவிக்கிறார். அவதூத சன்னியாசி என்ன தெரிவிக்கிறார், இவாளோட நான் இருக்கேன், அவள் இருந்து நான் என்ன தெரிஞ்சினேன், தண்ணிய பார்த்து அவ என்கிட்ட வந்தாலும் அவளை சுத்தி பண்ணணும். அதே போல நெருப்ப பார்த்தேன், ஓ நான் வாழ்கிட்ட போனாலும் அவளுடைய தீய தன்மை என்கிட்ட படாம நான் நன்னாவே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்து சந்திரன். சந்திரன்னா சந்திரனுடைய கலை குறைஞ்சுட்டே வருது, சந்திரனுடைய கலை அதே போல வளர்ந்துட்டே வருதுன்னு பாக்குறோமோ. தேய்ந்து கொண்டு வருகிறது, தேய்ந்து வந்துட்டு இருந்தா அமாவாசைன்றோம், வளர்ந்து வந்துட்டு இருந்தா பௌர்ணமின்னு சொல்றோம். அப்படின்னு கட்சது இந்த ரெண்டும் இருக்கிறது. அப்ப தேய்பிரை வளர்பிரை சொல்லணும். அதற்குன்னு சந்திரன் வளர்றாரா தேய்கிறாரா? ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே. ஆனா சொல்றமே சுவாமி வளருகிறார் தேய்கிறார் சொல்றமானா கலை வளரும் தேயுமே தவிர சந்திரனுக்கு மாறுதல் இல்லையே. என்ன பாருங்க, சந்திரனுக்கு மாறுதல் இருக்கானா? சந்திரனுக்கு எந்த விதமான மாறுதலும் கிடையாது. கலை வளரும் தேயும் அவ்வளவுதானே தவிர. அதே போல உடம்பு நன்னா வளர்ந்துட்டே இருக்கும், உடம்பு நன்னா உடம்பு கூட இலையலாம் தேயலாம், ஆனால் ஆத்மாவுக்கு எந்த விதமான மாறுதலும் கிடையாது. என்னமா ஆச்சரியமா எடுக்கிறா பாருங்க. சந்திரனை வைத்துக் கொண்டு நம்ம உடம்பு தான் மாறுதே தவிர ஆத்மாவுக்கு மாறுதலானா கிடையாது. ஆத்மா இன்னைக்கு நித்தியம். என்ன அது மட்டும் இல்ல, நிச்சயமா இருக்கும், அனுஸ்வரூபமா இருக்கும். அதுக்கு விரியுமோ சுருங்குமோ ஏதாவது உண்டான ஒண்ணுமே கிடையாது. சரீரத்துக்கு தான் விரிதல் சுருதல் எல்லாம் உண்டு. அதே போல சந்திரனுடைய கலை தான் தேயது வளர்ந்ததுல சந்திரன் ஆறுதல் எந்த ஆத்மாவுக்கு ஒரு மாறுதலும் கிடையாது. அது எதனால தெரிஞ்சுட்டேன், சந்திரனை பார்த்து தெரிந்து கொண்டேன். சந்திரனுக்கு கூடிய கலை என்ன, வளர்பிறை தேய்பிறை. அந்த வளர்பிறை தேய்பிறைலாம் சந்திரனுக்கா நேரடியா கிடையாது, ஆனா அது கலை மாறுறது. அதை போல இதுவும் அப்படின்னு தெரிவித்தா. அதே போல நம்முடைய சரீரம் தான் மாறுறதை தவிர 10 வயசுல ஒரு சரீரம், அதே சரீரம் தான் தேயறது வளருது. ஆனா ஆத்மா
10 வயசுல ஆத்மா இப்படி இருந்தது, 20 வயசுல ஆத்மா இப்படி ஆயிடுது, அதே 80 வயசுல ஆத்மா இப்படி வந்து ஒரு தூண்டு இருக்கான்னா கிடையாது. ஒரே நிலையில். அது மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசியுடைய ஆத்மா ஒன்னாதான் இருக்கும். எனக்கிட்ட இருக்கிற ஆத்மா, கோழிகிட்ட இருக்கிற ஆத்மா, பள்ளிகிட்ட இருக்கிற ஆத்மா வெவ்வேறுனா கிடையாது. ஆத்மாவுக்குள்ள அதெல்லாம் ஒரே ஜாத்தியா இருக்கும். தெரிவித்தார். இது சந்திரனை பார்த்து தெரிஞ்சுட்டேன். அடுத்த சூரியன் ரொம்ப முக்கியமானது. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் சூரியன் இல்லைன்னாலும் ஒண்ணுமே இல்லை. சூரியன் இல்லைன்னாலே ஒண்ணு எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடியவர் யாருன்னா சூரியன் தான். ஆனா நன்னா வெஷின் இருக்கும். சுவாமி வெயிலே ஆகல சுவாமி. சூரியன் வந்தாலே ஆகல. நம்ம என்ன சொல்றோம்? சூரிய பகவான் வந்தாலே ஆகல சுவாமி. அவர் ஏன் இப்படி வெளுத்து கட்டின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்ப நான் என்ன பண்ண, நன்னா அவர் வந்து கெட்டவர் வாங்கிக்கிறார் எல்லாத்தையும். ஆனா நல்லது பண்றாரு. நல்லது பண்ணிட்டு சூரியன் இப்படி கொதிக்கிறாரு சுவாமி. கொதிக்கிறாரு. ஏன் இப்படி கொதிக்கிறாரு? ஒரு நாள் அவரை வராம போட்டோம். ஒரே ஒரு நாள் அவரை வராம போயிருந்தா அப்ப தெரியும் அவருடைய நன்மை என்னன்னு தெரியும். ஆனா அந்த மாதிரி நம்ம பண்றது இல்லையே. ஒண்ணு மட்டும் இல்ல, அவர் ராவ போயாச்சுன்னா எவ்வளவு சிரமங்கள். குளிர்லயே நம்ம நடுங்கி போயிடுவோம். குளிர்லயே நம்ம ஒண்ணு வேண்டாம், ராத்திரியே கொஞ்சம் ஓர் நீரிரவாய் நீண்டதால் தெரிவிக்கிற ஆழ்வார். ராத்திரி 12 மணி நேரம், அத ஒரு 100 மணி நேரம் ஆக்கிட்டேன்னு வச்சுக்கேன், குளிர்லயே நடுங்கி பிராணமே போயிடும். பிராணமே போயிடும். அப்ப சூரியன் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையேனோ. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே அவர் அப்படி வச்சுட்டே இருக்கும். அவர் என்ன சுவாமி இப்படி கொதிக்கிறார் கொதிக்க வைக்கிறோம். ஆனா அது சில பேருக்கு மழை கூட ஆகாது. ஐயோ மழை வந்துட்டு மழையே ஆகாது, வெயிலும் ஆகாது, குளிரும் ஆகாது, பனியும் ஆகாது, சூரியனும் ஆகாது. அப்ப சூரியனா வெயிலானா என்னன்னா ரொம்ப வெயில் வந்துட்டுறீங்க தாங்கல சுவாமி, என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா சில இடத்துல சூரியனே இல்லாத ஊர்லாம் இருக்கு. பூமத்திய ரேகை கீழே சூரியனே இல்லாத ஊர்லாம் இருக்கு. 10 நாள் தான் வந்து வருஷத்துல 10 நாள்ல 10 மாசத்துல 10 நாள் தான் சூரியனே உறவாரு. அவெல்லாம் எப்படி இருப்பா பாத்துக்கோ. சூரியனே அவனை கண்ணாலே பார்க்க முடியாது. 10 நாள் தான் அவன் அதை பார்த்து சொன்ன. அவெல்லாம் கவலைப்படாம இருக்கான்னு அதுக்கு தவிர மாத்திக்கிறாரோ. அப்ப சூரியன் எத்தனை நல்லது பண்றான், அத்தனை நல்லது பண்ணாலும் அவரை வெஷிட்டு தானே இருக்கும். அவர் வெஷிட்டு இருக்கும். அதே போல நாம எத்தனை நல்லது பண்ணாலும் சில பேர் வெயிறாளணும். என்ன பண்ணிட்டார் பெருசா, ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லி எத்தனை வெயிறாளணும். அதை பத்தி நீ கவலையே படாத. சூரியன் கவலைப்படுறாரா? இன்னைக்கு வெஷின் இருக்கா, நான் வந்தாலே வர வெயிரா, நான் போறதா இல்லை. பகவான் கோச்சிக்குவார். பீஷாத்மா வாத்தப்பவதே பீஷ உதோதி சூரியகா பீஷாத்மா அக்னித்ரேஞ்ச இந்திரச்ச. அக்னியாகட்டும், வாயுவாகட்டும், இந்திரனாகட்டும், சூரியனாகட்டும் பகவானுடைய ஆணைக்கு பயந்து கொண்டு இன்னைக்கு 6:10 அவர் உதயமாகணும். எனக்கு கொஞ்சம் ஜலதோஷமா இருக்கு, கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ஒரு 7:10 வருவாரான்னு நினைக்கலாமான்னா நினைச்சா இவர் ஷீட்டு காலி. இவருடைய ஷீட்டு காலி. பகவானுடைய இவருக்கு அந்த பதவியை கொடுக்க மாட்டார். அந்த தூரம் பயந்துட்டு பண்றாலும். ஆனா அப்ப அவ்வளவு தூரம் நல்லா பயந்துட்டு நம்முடைய நன்மைக்காக பண்ணி கொண்டிருந்தாலும் நம்ம வச்சுட்டே இருக்கும். அதே போல சில சுவாமிகள்லாம் இருக்கா, நிறைய கைங்கரியம் பண்ணுவா. கோயில்ல பண்ணுவா, பாகவதாலுக்கு பண்ணுவா, ஸ்ரீவைஷ்ணவாலுக்கு பண்ணுவா. அத்தனை பண்ணிட்டு நல்லா வாங்கி கட்டிப்பா. அதுக்கு என்ன சுவாமி, ஏன் சுவாமி அதுக்கு பண்ணாமே பேசாம இருக்கலாம்? அது மாதிரி இருக்கப்படாது. இது என்ன, இது எம்பெருமானாருக்கு விஷத்தை கொடுத்த தேசம் இது. எம்பெருமானாருக்கு விஷத்தை கொடுத்திருக்காளே, அவரை நல்லது பண்ணலையா? இருக்கிற நன்மையே அவர் தான். அப்படிப்பட்ட நன்மையாக இருக்கக்கூடிய உத்தாலக ஆச்சாரிக்கு விஷத்தை கொடுத்த ஊரா இருக்கிறபடியாலே வெய்யதுன்னு விஷயத்துதான் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது இதுதான் இது இருள் தருவா ஞானம்னு பேரு. இது டெலிவிஷனுக்கு திருநாடு அல்ல, இருள் தருவா ஞானம். அப்படி இருக்கச்சே இங்க அந்த மாதிரி நான் பாட்டு கேட்டுருந்தாங்க, வேற வழி கிடையாது. ஆனா அதை பத்தி கணிசிக்காம நாம எதற்காக நம்ம பகவான் சிருஷ்டித்தானோ அந்த சிருஷ்டி காரணம் 4 பேருக்கு நன்மை பண்றது, 4 பேருக்கு 4 உபதேசம் பண்றது, 4 பேருக்கு 4 கைங்கரியம் பண்றது, பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சார கைங்கரியம், இதெல்லாம் 12 தடவை திட்டத்துக்கு போடும். அது ஒண்ணும் சேராது, எதுவுமே சரி. என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் உங்க சரீரத்தை தான் தெரியும், ஆத்மா திட்ட முடியாது. ஆத்மா தெரியலையே, திட்ட முடியாது.
சரீரம் நான் இல்லையே, சரீரம் நானா இருந்தா தானே, சரீரம் நான் இல்லையே, ஆத்மா தானே நானு. ஆத்மாவை திட்டலையே, சரீரத்தை திட்டு இருக்கான். அப்பனா யாரையும் திட்டுறான்னு அர்த்தம், விட்டுற வேண்டியது. அப்ப சூரியனை பார்த்து யார் என்ன வச்சிருந்தாலும் நான் பண்ண வேண்டிய நன்மையை பண்ணிட்டே இருப்பேன். என்ன பண்ணுவோம், அந்த நன்மை சாஸ்திர சம்பந்தமா இருக்கும். பெரியோர் மேலையார் செய்வனங்களா இருக்கணும். பெரியோர்களாலே பண்ணப்பட்ட நன்மையா இருக்குமே தவிர தான் தோணித்தனமா இருக்கப்படாது, சாஸ்திர சம்மதம் இல்லாமலும் இருக்கப்படாது. அப்படிப்பட்ட நன்மை செஞ்சிருக்குது. சூரியனை பார்த்து தெரிஞ்சுட்டே. அதுக்கப்புறம் கபோதம், புறா. புறான்னா என்ன பண்ணோம்னா, புறா தன்னோடு இருக்கிற இடத்துல எப்போதும், இதெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு இருக்கா, அவதூத சன்னியாதிக்கும் எது மகாராஜிக்கும் சம்வாதம். இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்காருனோ அந்த பேச்சுவார்த்தையை கண்ணனன் பெருமான் யாரு உத்தவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எங்க இருக்கோம் அதை நம்ம நல்லா ஞாபகம். உத்தவர் என்ன பண்றாரு, நீ கண்ணா நீ வயாச்சனா இருக்க முடியாதுன்னு சொல்லிச்சே, அப்ப உபதேசம் பண்றாரு. இந்த உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த உபதேசம் தன்னுடைய குலத்திலே முன்னாடி எது மகாராஜா வந்தாருனோ அவருக்கும் அவதூத சன்னியாசுக்கும் நடந்த சம்பாதம், அந்த சம்பாதத்தை தான் இப்ப சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அதுல புறா, கபோதம் என்று சொல்லக்கூடிய புறா. புறா என்ன பண்ணும்னா, தன்னோடு கூட இருக்கிறவரோடு நல்ல அன்பு வைக்குமா, அன்பு வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா காப்பாற்றும் அளவுக்கு அன்பு வைக்கணுமே, நல்லா புரிஞ்சுக்கோ. காப்பாற்றும் அளவுக்கு அன்பு வைக்கணுமே தவிர அன்பினால் காப்பாற்ற முடியாம போய்விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அன்பினால் பிரியத்துக்காக சொல்றேன். என்ன என்ன சுவாமி சொல்ற, பிரியலிய சொல்றேன்னா, காப்பாற்றும் அளவிற்கு அன்பு வைக்கணும். அன்பு இருக்கணும். இந்த சுவாமி மேல இருக்கணும், அங்க மேல இருக்கணும், அதே மாதிரி மனைவி மேல இருக்கணும், பர்த்தா மேல இருக்கணும், குழந்தைகள் மேல இருக்கணும், எல்லாம் இருக்கணும். வாசியம் தான். அது காப்பாற்ற முடியாம போய்விடக்கூடாது. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், பெண்புறா. அந்த பெண்புறா என்ன பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கச்சே வேடன் கொண்டு வலையில போட்டா, வலையில சிக்கன் விட்டு, வலையில பெண்புறா சிக்கன் எடுத்து, அப்ப வேடன் விளையாடு பெண்புறாவை பிடித்து கொண்டான். சரி, நல்லா தெரியுது. ஆனா ஆண்புறா வந்தது, கொஞ்சம் யோசித்து நடக்கணும். அப்படின்னு பெண்புறா மாட்டேன்னு எடுத்து, இனிமே நம்ம பெண்புறாவை எப்படி நம்ம மாற்றுறது, வெளில கொண்டு வரணுமோ அப்படின்னு யோசிக்கணுமோ, யோசிச்சு நடந்து இருக்கணும். ஆனா பெண்புறாவிட்ட இருக்கக்கூடிய ஆசை, அந்த ஆசையில என்ன பண்ணா, கிட்டக்க போய் என்ன பண்ணா, நேரா வேடன்ட்ட போய், ஓ வேடனே அந்த பெண்புறா விட்டுடு 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்சே, இதுவும் சிக்கின்னு, இந்த ஆண் புறாவும் சிக்கின்னு. அதான் ஜாகிரதையா பண்ணணும். ஆண் புறாவும் என்ன, அன்பால இன்னொருத்தரை காப்பாத்துற அளவுக்கு இருக்குமே தவிர அன்பாலேயே இன்னொருத்தரே நான் சேர்த்து நானும் போய் மாட்டிட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கப்படாது. இதுவும் சிக்கின்னு விட்டோம். கிட்டக்க போய் விட்டுன்னு சொன்னோன்னு. அப்ப புறாவனத்துல என்ன தெரிஞ்சுட்டேன்னா, தேவையற்ற அன்பு காட்டினால் என்ன பண்ணுது, சாமர்த்தியம் இல்லாமல் அன்பு செலுத்தினால் வைத்தால் நாமும் அழித்து போக வேண்டியதுதான். இதைத்தான் ஆழ்வார் தெரிகிறார். கொண்ட பெண்டீர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதுமில்லை, எந்திசையும் கீழும் மேலும் முற்றமும் உண்டபிரான் தொண்டராமாய் உயரல்லால் இல்லை கண்டீர் துணையை திரும்புகிறார்கள். என்ன, யாராட்ட எந்த விதத்துல அன்பு வைக்கணுமோ அப்படி அன்பு வைக்கணும். அதாவது தேவையில்லாத விஷயத்துல அன்பு வைக்கப்படாது. அது மட்டும் இல்ல, தேவை இருக்கிற விஷயத்துல அன்பு வைக்கணும். அந்த அன்பும் அவர்களை காப்பாற்றும் அளவுக்கு அன்பு இருக்கணும். அது அந்த மாதிரி அன்பு இல்லைன்னு வச்சுக்கேன், ஒண்ணு வேண்டாம். ஒரு குழந்தை சின்ன தொட்டியில் வீழ்ந்துட்டு, சின்ன தொட்டில், அதை காப்பாற்றணும் பண்ணும். எனக்கும் நீச்சல் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, நானும் தமக்கட்டி வீழ்ந்தேன், நானும் போக வேண்டியது. அப்ப என்ன பண்ணும், உடனே யுக்தியை கையாடி அது கயிறோ இல்ல யாரோ நீச்சல் தெரிஞ்சவரோ என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடணும். அதை விட்டுட்டு நானும் போறேன் அப்ப 2 பேரும் நாசமடைய வேண்டியதா இது சொன்னா அந்த மாதிரி கூடாது. அதான் தெரிவிக்கிறது. அப்ப அன்பு எப்படி இருக்கணும், இன்னொருத்தரை காப்பாற்றும் அளவுக்கு அன்பு இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். இது எங்க தெரிஞ்சுன, புறாட்டு இருந்து தெரிஞ்சுட்டேன். கப்போதம்னு பேரு. புறா என்ன பண்ணிச்சு, தன்னுடைய பெண்புறா மாட்டின் எடுத்து, பெண்புறா மாட்டின்றபடியாலே ஆண்புறா பெண்புறாவை காப்பாற்றணுன்றதற்காக அந்த நேர வேடன்ட்டே போயிருக்கணும். அந்த பெண்புறா என்ன பண்ணிக்கணும், எலிகிட்ட போயிருக்கணும், வேற ஏதாவது பண்ணிருக்கணும். அந்த யுக்தியை கையாளாம என்ன பண்ணிச்சு, அவன்கிட்ட போய் பிரார்த்தித்தா அவன் என்ன பண்ணா, இதையும் சேர்த்து வச்சுட்டான். இவ இதுல இருந்து என்ன தெரியுது, தேவையில்லாத அன்பு கூடாது. இது புறாட்டுன்னு தெரிஞ்சுட்டு. அதுக்கப்புறம் அஜகரம், மலப்பாம்பு.
மலைப்பாம்பு இது என்னன்னா இது ஒரே இடத்துல தான் இருக்கும், அது எங்கேயுமே போகாது. அப்படி சில பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு மலைப்பாம்பு போல படுத்துட்டு இருக்கேன், ஆனா அசையாது ஒண்ணும் பண்ணாது, அப்படி படுத்துட்டு இருக்க இல்லையா, அப்படியே கிடக்க இல்லையா. ஏன்னா இதுக்கு தேவையான இறை இருக்கணும், சாப்பாடு. இதுக்கு தேவையான இறையை இது தேடிண்டே போகாது. இது தேடிட்டு போகுமான்னா தேடிண்டே போகாது. ஏன் சுவாமின்னா பக்கத்துல வந்து இருக்குன்னா அதை சாப்பிடும், போகாது. சரி சுவாமி, இறையை தேடிட்டு போகாதா, தனக்கு ஏதோ புழு பூச்சி இதெல்லாம் வேணுமே அதை தேடிட்டு போக போகவே போகாது, பக்கத்துல வந்து அடிச்சு சாப்பிடும். அப்ப எப்படி சுவாமி இருக்குன்னா இதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, என்ன பகவான் படைச்சிருக்கார், எப்ப பகவான் படைத்தானோ அவரே எனக்கு இறையை கொண்டு வந்து கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இவளுக்கு பரிபூர்ணமா இருக்கு. இந்த திட அத்தியவசாயம்தான் சரணாகதின்னு பேர். பகவானு ரட்சிஷீதி விஸ்வாசகா ஆனுகூல்யச சங்கல்பகா பிராதிகூல்யச வர்ஜனம் ரட்சிஷீதி விஸ்வாசகா. பகவான் என்னை ரட்சித்தே தீருவேன் என்கிற விசுவாசம் இருக்கணுமோ, அந்த விசுவாசம் மலைப்பாம்புக்கு பரிபூர்ணமா இருக்கு. என்ன எப்ப என்னை படைத்தானோ படைத்தவனை ரட்சிப்பான் என்கிற விசுவாசம் இருப்பான். ஏதோ ஒரு இறை வருவான், இறை வந்த உடனே என்ன பண்ணா, நேரம் அதை வந்து அதை பிடிச்சிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 10 நாளைக்கு அப்படியே பேசாம இருக்கும். மலைப்பாம்புல ஒரு தடவை சாப்பிட்டு வச்சுக்க 10 நாளுக்கு பேசாம இருக்கும். அப்ப கண்டிப்பா இதை பகவான் கொடுப்பார் என்கிற எண்ணத்தோடு இருக்கணும். அந்த எண்ணம் நமக்கு வேணும். அதைத்தான் இப்ப அவதூத சன்னியாசி எதுபகாராதுக்கு சொல்றாரு. அப்ப இத மலைப்பாம்பு பார்த்து என்ன தெரிஞ்சுட்டேன், பகவான ரட்சிப்பான். ஏன்னா சிருஷ்டித்ததான் அவர் தானே, எப்ப அவர் சிருஷ்டித்தாரோ அவர் தான் ரட்சிக்க கூடியவாரு. காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான் தெரிவிக்கிற ஆழ்வார். அப்படி இருக்கச்ச அவர் ரட்சிப்பாங்கிற நிலை இருக்கிறார். இது அது எதை பார்த்து மலைப்பாம்பை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சிந்து கடல் விடுகிடுன்னு போயிடலாம், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதோட தாற்பயம் மட்டும் சொன்னா படம். சிந்துனா கடல். கடல்னா கடல் எப்படி இருக்கும், தெளிவா இருக்கும். ஆழம் கண்டுபிடிக்க முடியுமானா முடியவே முடியாது, ஆழம் கண்டுபிடிக்க முடியாது. உள்ள புகுந்து போய் இவ்வளவு ஆழம் தெரிய முடியுமா, தெரியவே முடியாது. சரி கடலை தாண்ட முடியுமா சுவாமி, தாண்டவும் முடியாது. சரி கடலை கலக்கிறனே அப்படி மத்த வச்சு கலக்க முடியுமா, கலக்க முடியாது, கலக்க முடியாது. ஆழம் கண்டுபிடிக்க முடியாது. உள்ள புகுந்து உள்ளுக்குள்ள போக முடியுமா, போக முடியாது. தாண்டி விட முடியாது, இது எதுவும் முடியாது. ஆனா நல்ல தெளிவா இருக்கும், தெளிவா இருக்கும். உள்ள போக 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 தெளிவு இன்னும் நல்லா இருக்கும். யோகி எப்படி தெரியுமா இருப்பார், கடலை போலதான் யோகி இருப்பார். யோகி கடலை போலதான் இருப்பார். ஏன்னா அவருடைய பக்தி இருக்கணும், யோகியுடைய பக்தி. அந்த பக்திக்கு ஆழம் தெரியுமான ஆழம் தெரியாது, யோகியுடைய பக்திக்கு ஆழம் தெரியுமான ஆழம் தெரியாது. அது மட்டும் இல்ல, நம்மால அதை கண்டுபிடிக்க முடியுமா சுவாமி, சுவாமி இவருடைய பக்தி இத்தனை பலம் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா சரி நான் ஏதாவது பேசி அவரை மயக்க முடியுமா, யோகி ஒருத்தர் இருக்கார், ஏதாவது பேசி அவரை மயக்க முடியுமான்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஏன் கடலை கலக்க முடியுமா, கலக்க முடியாது. கடலை தாண்ட முடியுமா, தாண்ட முடியாது. அதே போல கடலை ஆழம் கண்டுபிடிக்க முடியுமா, ஆழம் கண்டுபிடிக்க முடியாது. அதே போல யோகியுடைய பக்தியின் அளவு கண்டுபிடிக்க முடியாது. யோகியுடைய பக்தி அதை தாண்டி விட முடியுமானா அதை தாண்ட முடியாது. அது மட்டும் இல்ல, யோகி ஏதாவது பேசி இதெல்லாம் பேசி இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை பேசி மயக்க முடியுமானா மயக்க முடியாது. அப்ப ஒரு யோகி கடலை போற இருக்கா இல்லையா, அப்ப கடலை பார்த்து தெரிஞ்சுட்டேன் நீ யோகி எப்படி இருக்கணும்னு அவதூத சன்னியாசி தெரிவிக்கிறார். அதுக்கு மேல பதங்ககா விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சின்னு அதாவது இனிமே சொல்ல போவதெல்லாம் என்னன்னா, ஏன் என்னால கெட்டது யார், நாவால் கெட்டது யார், அதாவது கண்ணால கெட்டது யார், நாவால கெட்டது யார், தோளால் கெட்டது யார், மூக்கால் கெட்டது யார், இது 5 விஷயம் சொல்ல போறார். இனிமே சொல்ல போற இவருக்கு என்ன பண்ணா, இவாளை பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுன்னே சொல்றாரு. இனிமே என்ன பண்ண, இனிமே என்ன சொல்ல போறாரு, இவாளெல்லாம் கெட்டு போயிடுவாரு, வரலாம் பார்த்து எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. அப்ப 5 விஷயம் சொல்றாரு. 5 விஷயம் என்ன சொல்ற, சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள். சப்த ஸ்பரிச ரூபரச கந்தம், இந்த 5 இருக்கு இல்லையா, அதுல முதல்ல விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி என்ன தெரியும்னா விளக்கேற்றி வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியாது.
விளக்கேற்றி வச்சிருக்கோம். விளக்கேற்றி வச்சோடனே பல பலவரம் நல்லா எரியுதுன்னு அதை பார்த்து என்ன பண்ணோம், விட்டில் பூச்சி நேரம் அதுல வந்து பிராணம் விட்டுரும். விளக்கு நல்லா பலபலன்னு எரியுது, பலபலன்னு எரியுதுன்னு தூரத்துல இருந்து பார்க்கலாமோனோ அதை பார்க்காம நேரம் அதுலயே வந்து பிராணம் விட்டுறதுனோ. நன்னா இருக்காங்க, நன்னா இருக்கேன்னா ஆசைப்பட்டேன்னா இதெல்லாம் வருங்க. எது போல தெரியுமா, சில வஸ்துலாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஆசைப்படலாம், ஆசைப்பட்டுட்டு பிராணமே போயிடுமே, பிராணமே போயிடுமே. இதுக்குன்னா ஆசைப்பட்டுறதுக்காக நம்ம அதை நம்ம அனுபவிக்க முடியுமா? ஆசைப்பட்டதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணார், ராணி ஆசைப்பட்டேன்னு சுவாமி சிரச்சேதம் பண்ணிடுவான். சிரச்சேதம் பண்றா இல்லையா, அப்ப என்ன தெரியுது, விட்டில் பூச்சி போல, வெற்றில் பூச்சி போல நன்னா இருக்கேன்னா பிராணமே போயிடுமோனும். அது பண்ணவே கூடாது. இதுதான் பாகவதத்திலே, இதே பாகவத்திலே முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். பூதனா தொடங்கி கேசி பரியந்தம் ஒத்தத்துல வந்திருந்தாலும் கண்ணனை அழிப்பதற்காக கம்சனால ஏவப்பட்டவர்கள். முதல்ல பூதனா வந்தார், கடைசியில கேசிங்கிற குதிரை வடிவத்தில் இருக்கக்கூடிய ராட்சசம் வந்தான். அப்படி இருக்கச்சு அவெல்லாம் எப்படின்னா, அது நம்ம பூர்வாச்சல் எக்ஸாம்பிள் எடுக்கிற என்னன்னா, விட்டில் பூச்சியானது எப்படி விளக்கில் வந்து தன்னுடைய பிராணனை தன்னை தானே, ஏன்னா விட்டில் பூச்சி, அந்த விட்டில் பூச்சியை கூப்பிட்டுதான் விளக்கு, ஏன் விட்டில் பூச்சியே வா என்கிட்ட வா என்கிட்ட ஏதாவது கூப்பிட்டு தானே, கூப்பிடவே இல்லை. கூப்பிடாம இருக்க செய்தையே தானே பலவந்தமாக வந்து தன்னுடைய பிராண போக்கி கொண்டதனோ. அதே போல பூத்தனா தொடங்கி கேசி பெரியந்தும் ஒவ்வொரு ராட்சசான பண்ணனா அவளே விட்டில் பூச்சியை போல நேர கோகுலத்துக்கு போறது, அங்க கருணை பெருமானோட இருந்து அவ பிராணன் உள்ளது. இதான் நினைச்சுக்கலாம். அப்ப விட்டில் பூச்சி, இது விட்டில் பூச்சியை பார்த்து தெரிஞ்சுட்டேன் அப்பனா என்ன அர்த்தம், நாம எதுவும் பண்ணப்படாது. அப்படின்னா நன்னா இருக்கு சுவாமி நான் ஆசைப்படுறேன்னா ஆசைப்படுறேன், இது விட்டில் போய் தன்மை. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக தேனி என்ன பண்ணும், தேனி அங்கங்கு புஷ்பம் இருக்குமோனோ அந்த புஷ்பத்துல கூட தேனி இருக்கும். ஆனா அந்த புஷ்பத்துல கூட தேனி இருக்கிறதுனோ அந்த புஷ்பம் தேனிக்கு தேனை கொடுப்பதற்கு எப்பாவது வருத்தப்பட்டதோ, எப்பாவது வருத்தப்பட்டிருக்குமோ. இது என்னது எப்ப பாரு தேனி வந்து என் புஷ்பத்துல வந்து தேனை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்படாது. ஆனா அதே நேரத்துல அந்த புஷ்பத்துல இருந்து எவ்வளவு தேன் எடுக்குமோ அவ்வளவுதான் எடுக்கும். தேனி என்ன பண்ணணும்னா அந்த புஷ்பத்திலிருந்து புஷ்பத்தை அப்படியே உறிஞ்சிற மாதிரி எடுக்காது, அந்த புஷ்பத்துல இருந்து எவ்வளவு தேன் எடுக்கும் அவ்வளவுதான் எடுக்கும். எதுக்கு சுவாமி சொல்றேன்னா ஒண்ணுமே இல்லை, நாமே ஏதோ கொஞ்சம் பணம் கொஞ்சம் சிரமம் இருக்குன்னா என்ன பண்றது, பண சிரமத்துக்காக ஒருத்தட்ட போய் 10 லட்சம் ரூபாய் கொடுங்க கேட்டா பிரயோஜனமே இல்லை. அப்படின்னா பூர்த்தி ஆவட்டது உறிஞ்சிரும்னு அர்த்தம். அப்ப என்ன சுவாமி, அப்ப 10 லட்சம் பேர்கிட்ட ₹1 இருக்கு, 10 லட்சம் பேர்கிட்ட ₹1 வாங்கிக்கொண்டார். ஏன் சொல்றேன்னா ஒருத்தர் மேலேயே எல்லா விதமான பலத்தையும் போடாதுன்ற, ஒருத்தர் மேலேயே எல்லா விதமான பலத்தையும் போடாது. ஏன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்றார். அது இங்க சேர்க்க முடியாது. இருந்தாலும் என்னன்னா எல்லாரையும் கூடி, அதனாலதான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சம்பிரதாயத்துல நான் சொல்லுவார், ததியாராதனை பண்ணும், இல்ல கோயில் போய் பண்ணும், ஏதாவது பண்ணணும்னா கூட பிரதானம் என்ன பண்ணுவார், ததியாராதனை சுவாமி எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணலாம். இவ ஒரு 10 ரூபாய் கொடுத்தா, அவர் ஒரு 10 ரூபாய் கொடுத்தா, அவர் 100 ரூபாய் கொடுத்தார், இவர் 1000 ரூபாய் கொடுத்தார். ததியாராதனைக்கு ஒரு 5 லட்சமா ஆறுதுன்னு வச்சுக்கணும். 5 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் ஒருத்தரே கொடுக்க மாட்டார். கொடுத்தாலும் வாங்கலாமாண்ணா, இல்ல சுவாமி பேரே இதுக்கு ததியாராதனை, ததியர்களை ஆராதிப்பது. அப்ப ததியர்களை ஆராதிப்பது என்னன்னா அவாழ்கிட்ட கொஞ்சம் 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 வாங்கிட்டு எல்லாருக்கும் இந்த ததியாராதனை சம்பந்தம் இருக்கணும். அந்த பாகவத சம்பந்தம் பகவத் சம்பந்தம் 2 இருக்கணுமோனோ, எல்லாத்தையும் வாங்கிக்கிறோமோனோ. அது எதிலிருந்து தெரிஞ்சுட்டேன், தேனியை போல தெரிஞ்சுட்டேன். தேனி ஒரே புஷ்பத்துல எடுக்காது, தேனை அங்கங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15-20 புஷ்பத்துக்கு போகும். புஷ்பத்துக்கு போய் அதுல இருந்து அதுவும் பூச்சியா உறிஞ்சாது, ஒரு துளி எடுத்துக்கும் கூட போய் சேர்க்கும், மறுபடியும் இன்னொரு புஷ்பத்துக்கு போகும், ஒரு துளி எடுக்கும் கூட போய் சேர்க்கும். இந்த மாதிரி பண்றதுனோ. அப்ப தேனியை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி, ஏன்னா ஒரு துளிதான் எடுக்கணுமே தவிர, அதே போல எல்லாத்தையும் ததியாராதற்காக கலெக்ஷன் போனா கூட நீங்க ஒரு 10 லட்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கப்படாது. அப்ப என்ன சொல்ல, மாலை முடிஞ்சது அதை கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுங்களா. அதான் தேனியை பார்த்து தெரிஞ்சுட்டேன். அதுக்கு பிறகு யானை
இது என்ன, இந்த யானை எப்பவுமே பெண் யானையோடு சுகத்துக்கு ஆசைப்படக்கூடிய தன்மை யானைக்கு உண்டு. ஏன்னா இதுக்கு ஸ்பர்ச சுகம், இது ஆசைப்படும். பெண் யானையின் ஸ்பர்சம் இருக்கு இல்லையா, தொடு உணர்ச்சி. பெண் யானையின் ஸ்பர்சம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பர்ச சுகத்துக்கு ரொம்ப இது ஆசைப்படும். அப்பனா என்ன அர்த்தம், இதுக்குதான் விஷயாந்தரங்கள்னு பேர். விஷயாந்தரங்கள். ஒரு பெண்ணை பார்த்தோ ஒரு பெண் ஆணை பார்த்தோ சரீர சம்பந்தத்திற்கு இருக்கக்கூடிய ஆசை படப்படாது. இது போல யானைக்கு இப்படிதான் ஆசை இருக்கும். பெண் யானையை பார்த்தாலே ஸ்வரி சம்பந்தம் வேணும்னா, அப்ப யானையை பார்த்து தெரிஞ்சுட்டே என்னது, தொடு உணர்ச்சிக்கு ஆசைப்பட்டால் கெட்டே போக வேண்டியதுதான். இன்னைக்கு அது நிறைய ஆயிடுச்சு. தொடு உணர்ச்சிக்கு ஆசைப்பட்டால் கெட்டே போக வேண்டியதுதான். தொடு உணர்ச்சின்னா ஒரு ஆண்மகன், அதுக்குன்னு பாரியா பர்த்தாக்கெல்லாம் இங்க சொல்லல. என்ன புரியுங்க, பாரியா பர்த்தா பத்தி இங்க சொல்லவே இல்லை. பாரியா பர்த்தா சாஸ்திர சம்மதம். ஆனா அந்த சாஸ்திர சம்மதமா இருந்தாலும் அதுக்குன்னு நாலு கிழமை, அதுக்குன்னு நேரம் காலம்லாம் நம்முடைய பூர்வாச்சாரம் வகுத்து இருக்கா, சாஸ்திரமா அதுக்கு வகுத்து இருக்கு. அந்த நிலைக்கு தகுந்தா போலதான் அந்த அந்த நிலையை நம்ம கையாள முடியுமே தவிர, இது சொல்ல வந்தேன்னா, அப்ப ஒரு ஆண் பெண் இடத்துக்காக இந்த நிலையை வச்சுட்டாலே அது ஆபத்துல கொண்டு போய் முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதனால ஆசைப்பட்டேன்னு வச்சுக்க, இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு சொல்லுவா. மண்ணாசை நிலத்துல ஆசை, பொன்னாசை தங்கத்துல ஆசை, பெண்ணாசை இந்த பெண்ணின் மேல ஆசை. இது மூணுமே சமத்தை தான் கொடுக்குமா. மூணுமே சமத்தை கொடுக்கும். அதுல முக்கியமா என்னன்னா, பெண்ணாசை மண்ணாசையா தவலை. ஒரு நிலத்தை வாங்கிட்டேன் பேசாம வந்துருவோம். ஆனா பெண்ணாசை இருக்கு, என்ன பண்ணுனா, இன்னைக்கு அனுபவிச்சுட்டேன் சுவாமி முடித்து இனிமே வேண்டாம்னு இருக்குமான்னா, இன்னும் தூண்டு இன்னும் தூண்டு இன்னும் தூண்டிண்டே இருக்கும். அதனால பெண்ணாசை கூடாது. அது என்ன பண்ணும், நம்மளை கெட்டே போக வைத்து விடுங்க. அதை பார்த்து தெரிஞ்சுன்னு சொன்னார் யானையை பார்த்து. அதுக்கப்புறம் வேடன், வேடனை பார்த்து என்ன தெரிஞ்சுட்டேன்னா, என்ன பாருங்க, இப்ப வேடன் பார்த்து தெரிந்து கொண்டேன் சன்னியாசிகளுக்கு பெருமை தேனீக்கள் சேர்ந்து தேனடைய கடி. இதெல்லாம் பாருங்க, சன்னியாசிகள் இருக்காங்க, சன்னியாசிகளுக்கு என்ன தெரியுமா பெருமை. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி தேனி பார்த்த போனோம். தேனி என்ன பண்ணிட்டு, தேனீக்கள் எல்லாம் ஒவ்வொரு புஷ்பத்திலே எத்தனை தேனை எடுக்கணுமோ அந்த தேனை எடுத்துட்டு தேன் கூடு கட்டுறது விரும்பணும். ஆனா தேன் கூடு கட்டி முடிச்ச உடனே என்ன பண்றான் வேடன், என்ன பண்றதுமா, அந்த தேன் கூட தட்டி அதை பூர்த்தி அந்த தேனை தான் எடுத்துக்கிறான். தேனை கூடு கட்டினது தேனீக்கள். ஆனா தேனீக்கள் கட்டின கூட்டை தட்டி அந்த தேனை எடுத்துக்கொண்டு அனுபவிப்பவன் யார் என்றால் வேடன். இது என்ன சுவாமி, ஒருத்தர் உழைக்கிறார், இன்னொருத்தர் அனுபவிக்கிறார், அந்த மாதிரி பண்ணலாமான்னா பண்ணலாம். இது தேனீக்களுக்கு உண்டான தன்மை. தேனி என்ன பண்ணும், தான் உழைச்சி தேன் கூடு கட்டும். அந்த உழைத்து தேன் கூடு கட்டினதை வேடன் அந்த கூட்டை கலைத்து அந்த தேனை எடுத்துக்கிறான். அதே போல கிரகஸ்தர்கள் இருக்கா இல்லையா, கல்யாண மாணவர்களுக்கு கிரகஸ்தர்கள் பேரு. அந்த கிரகஸ்தர்னா சேர்த்து சம்பாதிக்கணும். அவ சம்பாதி வச்சா ஒரு சன்னியாசி அதை வைத்து கொண்டு போய் கைங்கரியம் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுப்போம். அதனால ஜியர்களுக்கு ஆச்சாரிய புருஷாளுக்கு, ஆச்சாரிய புருஷாலாம் சன்னியாசி இல்லையே சுவாமின்னா, ஆனா சன்னியாசிக்கு உண்டான தன்மை என்னமோ அந்த தன்மையோடு தான் வாழறான். ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம் சொல்றோமோ, அப்படி சரீரம் அர்த்தம் இது ரெண்டுமே ஆச்சாரனுக்கு தான். நம்ம சரீரம் ஆட்டம்னா அர்த்தம்னா நம்முடைய சொத்து எல்லாமே ஆச்சாரனுக்கு தான். அப்படி இருக்கணுமோனோ, அப்ப என்ன பண்றது, தேனீக்கள் கூடு கட்டினபடியால வேடன் எடுத்துட்டு போறான். கிரகஸ்தர்கள் சம்பாதித்து சன்னியாசி கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தா என்ன, அவ கைங்கரியம் பண்ணுவா. கைங்கரியம் பண்ணுவா. இது எதுவும் தெரியுது, வேடனை பார்த்து தெரிஞ்சுட்டேன். வேடனை பார்த்து வேடன் என்ன பண்ணா, தேனீக்கள் கட்டின கூட்டை தான் உடைச்சுன்னு போறான்னு. அதே போல சன்னியாசிகளுக்கு யார் பண்ணும், கிரகஸ்தால் தான் பண்ணும். கிரகஸ்தால என்னென்ன உண்டோ அவதான் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு தெரிவிக்கிறார். அவன் என்னன்னா சம்பாதிச்சு கொடுத்தா என்ன பண்ணும், அவ சாப்பிடறதுக்கு இல்ல, கைங்கரியம் பண்றதுக்கு, பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சார கைங்கரியம் பண்றது. அதுல இருந்து தெரிஞ்சு கொண்டே தெரிவிக்கிற அவதூத சன்னியாசம். அடுத்து மான் என்ன பண்ணா, மான்கள்லாம் காட்டுல போயிட்டு இருக்கும்போது
எப்படி இந்த வேடன் எப்படி நம்ம மான பிடிப்பான்? காட்டுல அப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கச்சு ஒரு கிராமியமான சங்கீதத்தை நன்னா கேட்கும். ஏன்னா அப்படிதான் வேடன் வாசிப்பான். வயலின் வச்சுட்டு நல்லா வாசிப்பான். கிராமியமான சங்கீதத்தை நான் வாசிச்சுட்டு இருப்பான். வாசிச்சுட்டு இருக்கச்சு எங்க வாசிக்கிறாளோ அந்த வாசிப்பதற்கு பக்கத்துல நின்று அது நல்லா கேட்குமா. மான்லாம் அதுல சங்கீத பிரியர் மான், அதெல்லாம் நல்லா கேட்டுட்டே இருக்குமா. அப்படியே நின்று கேட்டுட்டே இருக்குமானோ அப்ப என்ன பண்ணுவான், ஷட்டுன்னு அம்பு போட்டு அதை நல்லா பிடிச்சிடும். ஷட்டுன்னு அம்பு போட்டு அதை பிடிச்சிடறானோ. அப்ப கிராமியமான பாட்டுக்கு மனத்தை விட்டால் பானை போல கெட வேண்டியதுதான். அப்ப கிராமியமான பாட்டை மனத்தை விட்டா கெட வேண்டியதுதான். இதை சொல்றச்சு உங்களுக்கு ஒரு தோணும். அப்பதான் செவ்வாய்க்காலம் கூடாதுன்றல, காலட்சேபம் கேட்கக்கூடாதுன்றல. இது வைதிக விஷயத்துக்கு சொல்லல, பகவத் விஷயத்துல மீதி விஷயங்கள். மீதி விஷயங்கள்ல எது எது இன்னைக்கு அநேகமா என்னதுமா இருக்கு, அநேகமா என்னதுமா இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தூர்தர்ஷனே காமிக்கிறான், தூர்தர்ஷனே காமிக்கிறான். அங்க கிராமிய இசையை போல அந்த நாடகம் இருக்கு. அந்த நாடகத்துல சில சில கிரகங்கள்ல என்ன தெரியுமா நடக்கிறது, திருடன் உள்ள எதை எடுத்துட்டு போனா கூட இது அந்த நாட்டியத்திலேயே குறியா இருக்கிறபடியாலே அதுலயே இருந்து அவன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். எடுத்துட்டு என்ன போறானோ இப்படி போயிட்டே இருக்கிறானோ அதெல்லாம் என்ன பண்றது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சன்னிவேஷத்துக்கு நம்ம போகக்கூடாது. அப்ப கிராமியமான இசையா இருக்குன்னு அர்த்தம். அது மானுக்கு கிராமியமான இசை. இப்ப நமக்கெல்லாம் என்னது, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது. வேற எதுவும் உண்டு, எத்தனையோ உண்டு. ஒண்ணு ரெண்டு இல்ல. அதாவது நமக்கு இந்த கேளிக்கைகள் இருக்கு, கேளிக்கைகள் ஒன்னா ரெண்டா கேளிக்கை. அதுவும் இன்னைக்கு வெளிநாட்டு மோகம் கேளிக்கைகள் நிறைய வந்துட்டு நம்ம பாரத தேசத்துல. வெளிநாட்டு மோகம் கேளிக்கைகள் நிறைய வந்தது. அந்த கேளிக்கைகளை பெருசாம இருந்து அதுலயே போயிட்டு வரணும். போயிட்டான்னா உடனே விற்க வேண்டியதுதான், போக வேண்டியதுதான். தெரியல. அதுல இருந்து என்ன தெரிஞ்சிருது, அது கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுல இருந்து நான் தெரிஞ்சிட்டேன்னு அவதூத சஞ்சா தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் மீன். இப்ப மான் பார்த்தோம். மீன் மீன் என்ன பண்ணணும்னா, இந்த மீன் தூண்டில பிடிக்கிறாரோ சேப்ப எல்லாம் தூண்டில பிடிக்கிறானோ, சம்படவன் பிடிக்கிறானோ, தூண்டில பிடிக்கிறச்சு என்ன பண்றான்னா, அந்த தூண்டில சின்ன ஒரு அதுக்குன்னு ஒரு சாப்பாடு இருக்குமணும். அதை எதை வச்சா அது சாப்பிடும். அதை வச்சுக்குவோம். அதை வச்சுட்டு அது என்ன பண்ணும் தெரியுமா, அதை கொண்டு போய் அந்த தூண்டில கொண்டு போய் தண்ணியில வச்சுக்கோம்னா அது அங்கிருந்து மீன் அங்கிருந்து வரும். அதுக்கு நாக்குக்கு ருசிக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அதுக்கு ஆனா பண்ணுத ஆசைப்பட்டு என்ன பண்ணும், அதை ருசிக்க போச்சு அந்த தூண்டில சிக்கி கூட்டுறது. அந்த மீன் என்ன பண்றது, தூண்டில சிக்கிறது. தூண்டில தான் இவர் வச்சுட்டு இருக்காரு, சாப்பிட்ற வஸ்து வச்சுட்டு இருக்கார். அதை சாப்பிடணுன்றதுக்காக ஆசைப்பட்டு அங்க போறது, தூண்டில மாட்டிக்கிறது. அப்ப சுவைக்கு அடிமையானால் போக வேண்டியதுதான். இன்னைக்கு வியாதி வர்றதுக்கு காரணமே இதுதான். இன்னைக்கு வியாதி வர்றதுக்கான சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கக்கூடிய காய்கறியையோ அதுக்கு அன்னம் எப்படி சாப்பிடணும். அதாவது வேதாந்த இதுக்குன்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கரிகாய்கள், இதெல்லாம் எடுத்து கொள்ளப்படாதுன்னு இருக்கார். முக்கியமா வெங்காயம், உள்ளி, பூண்டு இது ரெண்டும் கூடாது சொல்லியிருக்காரு. அப்ப நாக்கு ருசி பார்த்து வச்சுக்கேன், சரீரம் போயிடும். நாக்கு ருசி இருக்கக்கூடாது. அப்ப நாக்கு ஒரே ருசி என்ன, பகவான் நாமஸ்மரணம். அந்த ருசி நாக்கில் இருக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நாக்கு ருசி எப்ப பார்க்கணும்னா பகவானால கண்டருளப்பட்ட பிரசாதமா இருந்தா நாங்க எடுத்துக்கலாம். ஆனா அந்த பிரசாதமும் சாஸ்திர சம்மதமா இருக்கணும். ஏன் சுவாமி சாஸ்திர சம்மதம் அவருக்கு கொடுக்கப்படாதுன்னா கொடுக்கப்படாது. சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய கரிகாய்கள் எதுவோ அதைத்தான் எடுக்கணும். அப்ப ருச்சி வந்துடுத்துன்னு வச்சுக்கேன், ருச்சி வந்துடுத்துன்னு வச்சுக்கேன், என்ன அது அது கூடவே கூடாது. அப்ப மீன் எப்படி மாட்டிட்டு எடுத்தோம், ருச்சிக்கு தானே போயிடுத்து. ருச்சி இல்லைன்னா மீன் போயிருக்குமா, போயிருக்காது. அந்த ருச்சிக்கு ஆசைப்பட்டு போயிடுத்தணும். அதே போல நாம அநேகம் நிறைய பேருக்கு இன்னைக்கு சர்க்கரை இருக்கு, அதே போல உப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் சாப்பிடணும். இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி இருக்கணும். ரெண்டுமே இல்லை, என்ன பண்றது, பிராணம் அதைத்தான் தெரிகிறோம். அப்ப அது என்ன தெரியுது, மீனை பார்த்து அப்ப நாக்கு ருச்சி கூடாது. என்ன வேணும், பகவத் பிரசாதமா இருக்கா. ருச்சி என்னென்ன, இந்த சரீரம் வேணும்.
இந்த சரீரத்துக்காக சாப்பிடணும். ஆத்மா சாப்பிட போறது கிடையாது, சரீரம் தான் சாப்பிடுறது. அப்ப இந்த சரீரம் எதுக்கு வேணும்? சரீரம் ஆத்யங்கலு தர்மசாதனம். தர்மசாதனத்துக்காக சரீரம், அதுக்காக நான் சாப்பிட்டுதான் ஆகணும், சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனா அந்த சாப்பிடக்கூடிய வஸ்து என்னன்னா, சாப்பிடறதுக்காக சாப்பிடுறோமா, சரீரம் இருக்கணுன்றதுக்காக சாப்பிடணுமா, அதான் முக்கியம். சாப்பிடறதுக்காக சாப்பிடுறது பிரயோஜனம் இல்லை. சரீரம் இருக்கணுன்றதுக்காக. எதுக்கு சரீரம்? தர்மசாதனம் பண்ணணும், பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும். அதுக்காக நம்ம சரீரம் நன்னா இருக்கணும், அதுக்காக சாப்பிடணும். அப்ப சரீரம் நன்னா இருக்கணும்னா கண்டதை சாப்பிடாது. சத்துவ குணத்தோடு கூடிய உணவுகள் என்னென்ன உணவோ ஆகார நியமம்னு தனியா கிரந்தம் இருக்க வேதாந்தேசகன். ஆகார நியமங்கள் என்னென்ன ஒன்று தெரிகிறது, அதைத்தான் சாப்பிடணும்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் இதுக்கு மேல சுவைக்கு அடிமையானா போக வேண்டியதான். இந்த 5 சேர்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த 5 ஆயிடுத்து. இதெல்லாம் எப்படிலாம் இருக்கப்படாது. இதுக்கு அடுத்து 17வது பிங்களா என்கிற ஒரு வேஷி. வேஷின்னா என்னன்னா, இந்த வேஷி தவறான பாதையில தான் போறான். வேஷினால தன்னோட உடலை வித்து மேற்கொண்டு அவ சாப்பிடுறா அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்க செய்து அப்ப அவ இந்த மாதிரி நான் தவறான பாதைக்கு போயிட்டு இருக்கேன்னு என்னமோ ஒரு ஆச்சார கட்டாட்சத்தால் அந்த எண்ணம் வந்துருச்சு. எண்ணம் வந்த உடனே என்ன எடுத்து அவ தன்னை மாத்திண்டு இந்த சரீரம் பகவானுக்கு, இந்த சரீரம் கண்ட பேர் கொடுக்குறார். மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழவில்லேன்னு கண்டாய் மன்மதனேன்னு தெரிவிக்கிறார் ஆண்டாள். அப்ப இந்த சரீரமே பகவானுக்கு. அப்ப சிங்கத்துக்கு போக வேண்டிய இந்த சரீரத்தை ஏதோ நரிக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு அப்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணா, யோசனை பண்ணி என்ன பண்ணா, இனிமே இந்த சரீரம் பகவானுக்கு தான் நினைச்சிட்டு தன்னை மாத்திண்டு அதுக்கப்புறம் அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டா. பகவானே நினைச்சு வாழ ஆரம்பிச்சா. வாழ ஆரம்பிச்சது ஆனந்தமான ஒரு நிலை அவளுக்கு ஏற்படுறது. பகவான் ரொம்ப ஆனந்தமான நிலையை கொடுத்து ரொம்ப நல்லவளா இருந்துட்டா, ரொம்ப நல்லவளா ஆயிட்டா. அதுக்கப்புறம் என்ன, அதற்கு மேல என்ன பண்ணா, அவளுக்கு எல்லா பெருமையும் வந்துட்டு. இப்ப அவன் என்ன நினைக்கிறா, நான் இவ்வளவு தீயவளாக இருந்தனே, சரீரத்தை விட்டுதானே நான் சாப்பிட்டு இருந்தேன், இவ்வளவு தீவலாக இருந்த நான் எனக்கு இப்ப ஒரு நல்லவனா மாறினபடியாலே எனக்கு இத்தனை நன்மை கிடைச்சிருக்கே, நான் முதல்ல இருந்தே நல்லவனா இருந்திருந்தேன்னா எத்தனை கிடைச்சிருக்கும். இப்ப அவ நினைக்கிறா. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தீயவளால இருக்கிறவாள்லாம் நல்லது வராதுன்னு நினைக்க வேண்டாம். தீயவளா யாரும் இருக்கா, அதுக்கு இவதான் எக்ஸாம்பிள். தன்னை உடம்பை வித்து சாப்பிட்டு இருந்தாலும் அப்ப தீயவளா இருக்கிறவன் நல்லது நடக்காதுன்னு கிடையில. பகவான் வாத்சல்யத்தோடு கூடியவன், அதனால அவளுக்கு நன்மை உண்டு. அந்த அப்படின்னா இது இதுன்னு தெரியுது. அப்ப ஏன் சொல்றேன்னா, சர்வதர்மான் பரித்யஜ அகம் துவா சர்வ பாபேப்ஜோ, எல்லா பாவங்கள் இந்த உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாள் கண்ணனே. அப்படி இருக்க செய்து எத்தனை குற்றம். ஆனா அவன் திருவடியை பண்ணினதுக்கு அப்புறம் குற்றம் கூடாது. திருவடியை பற்றுவதற்கு முன்னே என்ன வேணா இருக்கு, அந்த பூர்வாகம்னு உத்தராகம் வந்து விட்டோம்னா இனி ஆணுகூல்யச சங்கல்பகா பிராதிகூல்யச வர்ஜனம் ரட்சசி விசுவாசகா, இந்த நிலை இருக்கணும். அந்த நிலை எதிலிருந்து தெரியுது, இந்த வேஷியிலிருந்து தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு தனியா தெரிகிறார். இன்னும் மேற்கொண்டு சில விஷயங்கள் இருக்கு, என்னன்றத அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானாட்சி திருவிதேசனம் ஆச்சாரியன் திருவிதேசனம் பகவதால் திருவடிகளே சரணம். சாயங்காலம் திருப்பல்லாண்டு காலட்சம் உண்டு, அவசியம் ஒரு முறை பிரார்த்திக்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கலாம்.